ஸோ இங்கே நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். யா, நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது. அப்படி ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் உடனே சொல்லுங்கள், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் நெட் கொஸ்டின் 2024 அந்த 10 கொஸ்டின் நான் எடுத்து போட்டிருக்கேன். அது பத்தாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா யூனிவர்சிட்டி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி கே செட்டுன்னு சொல்லுவாங்க, கர்நாடகா ஸ்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து மகாராஷ்டிரா வந்து ரீசெண்டாக 2024 எக்ஸாம் நடத்தினாங்க. அந்த கொஷின், கர்நாடகா லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸு, டிஎன் செட்டோட ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி எல்லா செட்டு கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா செட்டு கொஸ்டின் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஈவன் நெட்டு கொஸ்டின் போட்டிருக்கும். ரைட்டுங்களா? ஒரு நெட்ல வந்து இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 23 ரீசெண்டாக போட்ட எல்லாமே ரீசன்ட் கொஸ்டின் தான், எதுவுமே ஓல்டு கிடையாது. ஸோ எல்லா கொஸ்டினும் இப்போ சால்வ் பண்ண முடியும். இது மூலயமா உங்களுக்கு என்னன்னா ஒரு கம்ப்ளீட் ஐடியா வரும். நம்பர் சிஸ்டம் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் மியூட்ல அதே மாதிரி நீங்க எந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 50 கொஸ்டின் நம்ம எடுத்திருக்கோம். 50 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க எண்ட் ஆஃப் த செஷன் கேட்டுக்கலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். இப்போ நம்ம டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ரெக்கார்டிங் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், வெரி குட். ஸோ எப்பயுமே ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு லேர்ன், நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. இஃப் யூ ஆர் டிட்டர்மைன் டு லேர்ன், நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. நீங்க வில்லிங்கா இருக்கீங்க லேர்ன் பண்றதுக்குன்னா யாருமே வந்து உங்களை வந்து தடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க வில்லிங்கா இல்லைன்னா யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க எல்லாம் வில்லிங்கா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க ஆசிரியர் அகாடமியில ஜாயின் பண்ணி எல்லாருமே இந்த கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா யாரெல்லாம் அட்டன் பண்றீங்களோ அத்தனை பேரும் வரக்கூடிய நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து குவாலிஃபை ஆவீங்க. இதை நான் உறுதி. ஏன்னா நம்ம அதுக்காக தான் இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸே ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால யூ ஆர் ரெடி டு லேர்ன், ஸோ யூ ஆர் கோயிங் டு வின் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க, இஃப் யூ நாட் then when, if not me then who, if not now when, if not me then who அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான கோர்ஸ். என்னால முடியலன்னா வேற யாரால முடியும், இப்போ இல்லைன்னா வேற எப்போ நம்மளால பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. செட்டும் நெட்டும் நம்மளுக்கு டிலே ஆகிட்டே போகுது. இந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு வந்திருக்கு. கிராஷ் கோர்ஸ் 1 போட்டு கிராஷ் கோர்ஸ் 2 போட்டோம். முடிஞ்சா கிராஷ் கோர்ஸ் 3 கூட போகலான்னு தான் பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அதனாலே நீங்க நிறைய ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க எல்லாருமே நெட்டு செட்டு, ஏன்னா செட்டு கண்டிப்பா முன்னாடியே வந்துடும், நெட்டுக்கு முன்னாடியே அப்படின்னு தான் தகவல். செட் வந்து நெட்டுக்கு முன்னாடியே வரும் தான் தகவல். ஸோ செட்டு நெட்டு ரெண்டுமே நீங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு தான் இந்த பேப்பர்ல நீங்க நல்ல மார்க்கை கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஒரு 1 மினிட் நீங்க வந்து உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணீங்க. நான் சொல்றது அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. எல்லாருமே ஒரு ஒன் மினிட் தான், எல்லாமே 1 மினிட் தான். அப்புறம் கொஸ்டின்குள்ள போயிடலாம். நான் கரெக்டாக 9:30 வரைக்கும் எடுக்கிறேன். டோன்ட் வரி. ரைட். யா, ஜூலை 15 அப்போ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? இஸ் இட் ஓகே? ஃபைன். இஸ் இட் ஓகே? ரைட். எஸ். எல்லாருமே 1 மினிட் வந்து உங்களுடைய ஐஸ் க்ளோஸ் பண்ணீங்க. நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணுங்க. நீங்க எல்லாமே ரொம்ப கிராஷ் கோர்ஸ் 1 படிச்சீங்க, 9 டேஸ் படிச்சீங்க. இப்போ ஒரு 11 டேஸ் கிட்டத்தட்ட 20 டேஸ் இதுலேயே நீங்க படிக்கிறீங்க. அது இல்லாமல் நீங்க எக்ஸ்ட்ராவா நமக்கு சொன்னதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஜூலை எண்டில் செகண்ட் வீக், தேர்ட் வீக்ல உங்களுக்கு எக்ஸாம் கால்ஃபர் வந்துச்சு. செட் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க. எழுத போகும்போது நீங்க உங்களுக்கு ஆல் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணி போயிட்டீங்க. சென்டர்ல சிஸ்டத்தை ஆன் பண்றீங்க, கொஸ்டின்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம் எப்பவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டேட்டா அப்டேஷன், அப்புறம் ஐசிடி, ரைட்டுங்களா? இந்த மாதிரி எல்லா கொஸ்டின், பீப்புள் என்வரான்மெண்ட், ரிசர்ச், எல்லா கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க. எல்லாமே நீங்கள் படிச்சுதான் இருக்கு. நீங்கள் அதுக்காக ரொம்ப அப்படியே நான் எல்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னு இது பண்ணல. சில இதெல்லாம் டஃப்பாக இருக்குது, அதுக்காக நீங்கள் வருத்தமும் படல. ரொம்ப காமாக இருக்கீங்க, கூலாக இருக்கீங்க, ரிலாக்ஸாக இருக்கீங்க. ஒவ்வொரு கொஸ்டினாக எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 2லையும் நல்லா பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க. ஒரு 20 டேஸ், 30 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் ரிசல்ட் வருது. அதில் உங்களுடைய மார்க் பார்க்குறீங்க, ஸ்கோர் பார்க்குறீங்க. நீங்கள் கட் ஆஃப் தாண்டி எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து குவாலிஃபைடு ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு காமிக்குது. உடனே நீங்கள் எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சியை ஷேர் பண்ணுறீங்க. அதுதான் உங்களுடைய லட்சியம். அப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. டெய்லியும் இந்த எக்ஸாம் வர வரைக்கும், நெட்டு செட்டை வர வரைக்கும் காலையிலையும் ஈவினிங்லையும் இதை விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்கள் அதை நோக்கி இந்த 1 மந்த் மேக்ஸிமம் ஆகஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நெட் எக்ஸாம். அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக செட் எக்ஸாம் நடந்துடும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் விஷுவலைஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த கிராஷ் கோர்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னும் ஒரு 50 கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், பார்ப்போம் டைம் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணும்போது நிச்சயமா உங்களால் நல்லா குவாலிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? ஓகே, குட். செட் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரைட். ஆர் யூ ரெடி? நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஆர் யூ ரெடி? எஸ், குட்.
ஆர் யூ ரெடி? ரைட், வெரி குட். நம்ம டைம் ஆயிடுச்சு, போயிடலாம். 3 minutes எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. குட். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் இருந்தாலும் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் எப்பயுமே வருதுங்க. இப்போ நடந்த 2024 இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்துல இருந்து 2 ஷிஃப்ட்லையும் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒன்று ரெண்டுமே எடுத்து போட்டிருக்கேன். ஸ்டோரேஜ்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெமரில இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ் சில கொஸ்டின் கேட்கறாங்க. ரைட்டுங்களா? இது இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்லைங்க. அதனால இதுல தான் நான் என்ன பண்றேன், ஏன்னா சில இதெல்லாம் கேட்கறாங்க, 1 2 கேட்கறாங்க அவுட் ஆஃப் சிலபஸ். அது நம்மளுக்கு ஒன்றும் பெருசா தேவையில்லை. பட் ரிப்பீட்டேஷனா இருக்கிற கொஸ்டின்ஸை நிறைய சால்வ் பண்ணும்போது உங்களால அந்த மாடல் எப்படி வந்தாலும் சால்வ் பண்ணலாம். இன்னைக்கு எடுத்துக்கிற எல்லா கொஸ்டினும் யூனிக் கொஸ்டின். நீங்க இதுக்கு முன்னாடி யாருமே சால்வ் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் யூடியூப்லயோ சரி, இதுக்கு முன்னாடி கிராஸ் கோர்ஸ்ல அந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இல்லாம தான் எடுத்திருக்கேன். நம்பர் சிஸ்டம் இன்க்ளூடிங் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இதுதான் இப்ப நீங்க லாஸ்டா யார் எழுதுனீங்கன்னு தெரியல. ஷிஃப்ட் 1 பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இன்னொரு ஷிஃப்ட் 2ல இது கேட்டாங்க. ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின் வந்து அது ரொம்ப லென்த்தியான கொஸ்டின்ஸ். அதுவுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணலாம். பட் டைம் இருந்தால் நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். ரைட், இப்போ கவனிங்க. இது 2024 இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம். இது 2023. ரெண்டுமே ஒரே மாதிரி கொஸ்டின் தான். இதுவும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நம்பர் சிஸ்டம்னா என்ன அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. ரைட், எல்லாருமே இந்த கிராஸ் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி 9 days அட்டன் பண்ணிட்டு இங்க பண்றதுனால உங்களுக்கு இதை பத்திலாம் டீட்டெயிலாக நான் 9 daysல சொல்லியிருப்பேன், யூடியூப்லயும் சொல்லியிருப்பேன். அதனால நான் டேரக்டா எல்லாத்துலயும் கொஸ்டின் சால்வ் மட்டும் பண்ணிட்டே போறேன். நீங்க எல்லாருமே லிசன் பண்ணுங்க. ஓகேவா? நான் கான்செப்ட் இன்னைக்கு சொல்லலை. ஏன்னா நம்மளுக்கு 50 கொஸ்டின் இருக்கு, அது சால்வ் பண்ணுறதுக்கே டைம் பத்தாது. ஓகே, ஸோ கான்செப்ட் வேணும்னா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 9 days கிராஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறதுலையும் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஆர் யூ ஓகே? நான் சொல்றது புரியுங்களா? நம்ம ஜஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துட்டே போகலாம். இஸ் இட் ஓகே? நான் வந்து கான்செப்டை சொல்லலை, ஜஸ்ட் கொஸ்டின் சால்விங் மட்டும் பண்ண போறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இஸ் இட் ஓகேனா ஓகே போடுங்க. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஓகே ஓகே, தம்ஸ் அப். இல்லை ஓகே சார்லாம் வேணாம். நான் சார்லாம் நீங்க போடவே தரல. ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் ஓகே. ஆன்சரே போட்டாங்க ஒருத்தவங்க. வெரி குட். காமெடி மேம் ஆன்சர் போட்டாங்க. குட். கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ரைட், வெரி குட் வெரி குட். மற்ற டிபார்ட்மெண்ட் ஏன்னா முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது. பட் மற்ற இதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியாது. பட் மற்றவங்களுக்காக இந்த இதை நான் வந்து பொறுமையாகவே சொல்கிறேன். இங்கே பாருங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஐசிடியில் நல்ல மார்க்கை கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும். அதுதான் என்னோட எய்ம். வாட் இஸ் த பேஸ் 10 ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம நம்பர் சிஸ்டத்தில் பேஸ் 2 பார்த்துருக்கோம், பேஸ் 2 பார்த்துருப்போம், பேஸ் 10 பார்த்துருப்போம், பேஸ் 8 பார்த்துருப்போம், பேஸ் 16 பார்ப்போம். இதுதான் பேசிக்காக நம்பர் சிஸ்டம் நம்மளுக்கு இருக்குது. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த மாடலில் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் கொஸ்டின் கேட்டு கேட்டு போர் அடிச்சிச்சு அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, பேஸ் 2, பேஸ் 10, பேஸ் 8, பேஸ் 16 இல்லாமல் பேஸ் 4, பேஸ் 6 இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொஸ்டின் எடுத்துகிட்டே இருக்க முடியும். December 23 மட்டும் பார்த்தீங்கன்னா 17 செட்டு கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொரு செட்லையும் ஒரு கொஸ்டின் நம்பர் செட்ஸ் எடுத்தால் எத்தனை பாருங்க. அதுவே 17 ஒரு வருஷத்தில் ஒரு செமஸ்டர் ஒரு எக்ஸாம் மட்டும் போது 17 கொஸ்டின் நம்பர் சிஸ்டம் வருது. அப்போது அதனால அவங்க வேற மாடல் எடுக்கிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ பேஸ் 10க்கு ஈக்குவலாக பேஸ் 4 அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், கவனிங்க. ஆன்சர் போடுறவங்க போட தேவையில்ல, நீங்கள் அப்படியே வச்சுக்கங்க. யாருமே குரூப்பில் ஆன்சர் போட தேவை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யூ ஜஸ்ட் கீப். ரைட், தெரியாதவங்க மட்டும் கவனிங்க. ஆன்சர்ஸ் இப்போ ரிவீல் பண்ண தேவை, ஏன்னா அது அவங்களோட அட்டென்ஷன் மாறும். ஓகேவா? டைரக்ட் மெசேஜை போடுங்க. அப்படி போகிறது வந்தால் ஆன்சர் டைரக்ட் மெசேஜ் போடுங்க. ஆன்சர் போடுறவங்க டைரக்ட் மெசேஜ் போடுங்க. இப்போ மற்றவங்க கவனிங்க. இங்கே பாருங்க, வாட் இஸ் த பேஸ் 10 ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் 4 அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 1 1 0 1 இது வந்து பேஸ் 2ங்க. சரிங்களா? இது பேஸ் 2. இதை பேஸ் 10ஆக மாற்றணும். பேஸ் 10ஆக மாற்றணும். அதாவது ஒரு பைனரியாக கொடுத்துட்றாங்க. பைனரினா என்னது? 0 or 1 அப்படி இருக்கா பைனரி. பேஸ் 10 என்னது? டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பைனரியை டெசிமலாக மாற்றணும். என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கா ஞாபகம் இருக்கா? நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கிராஸ் கோர்ஸ் அட்டன் பண்ண ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ், மேக்ஸ், காமர்ஸ், நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 1102 சாரி 01 இது என்ன பண்ணும்? 2/0, 2/1, 2/2, 2/3 இப்படி போடும். கரெக்டுங்களா? இப்படி தானே போடும். 2/0, 2/1, 2/2, 2/3 போடும். அப்புறம் இப்படி போட்டால் 8, ஏன்னா 2/3னா 8, 2/2னா 4, 8 + 4 + 1 அப்படின்னா 13 அப்படின்னு எழுதுவோம். எதுனா எழுதுவோம் 13 பேஸ் 10 எழுதுவோம். கரெக்ட் தானே? ரைஸ் டு த பவர் 2/0, 2/1 போடுவோம். ரைட், இப்போ அதே நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு பேஸ் 10ஆ கொடுக்குறாங்க. பேஸ் 10 கொடுக்குறாங்க. பேஸ் 10 என்னது? இதே 13 எடுத்துங்க. 13 பேஸ் 10 கொடுக்குறாங்க. இப்போ இதை பைனரியா மாற்றணும், பேஸ் 2ஆ மாற்றணும். இதை உள்டா அப்படியே பைனரியா மாற்றினா என்ன பண்ணணும்? இந்த 13 எடுத்துட்டு 2ஆல டிவைட் பண்ணணும்.
6 2 12. எத்தனை 2 இருக்கும் 13ல? 6 2 12, மீதி 1 13. திரும்பி இதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. 3 2 6. 3 2 6னா எதுவுமே இல்லை, 0. 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2 2, மீதி எவ்வளோ? 1. கீழே இருந்து மேலே எழுதுங்க. அப்படி எழுதுனா என்ன வரும்? 1 1 0 1. 1 1 0 1 பேஸ் 2. அதுதான் இங்க வந்திருக்கு பாருங்க, 1 1 0 1. ஏன்னா இது இப்படி மாத்தினா அதே தான் வரும், 1 1 0 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேஸ் 10 கொடுக்குறாங்க, அதை வந்து பைனரியா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணணும். இதான் கீ பாயிண்ட். ஒரு பேஸ் 10 கொடுக்குறாங்க, அதை பேஸ் 2ஆ மாத்தணும்னா 2ஆல டிவைட் பண்ணணும். அதே கான்செப்ட் தாங்க. இப்போ பேஸ் 10 கொடுத்துருக்காங்க, ஈக்குவலண்டா பேஸ் 4ஆல மாத்தணும்னா 4ஆல டிவைட் பண்ணணும். இப்போ பேஸ் 6ஆ மாத்தணும்னா 6ஆல டிவைட் பண்ணணும். பேஸ் 7ஆ மாத்தினா 7ஆல டிவைட் பண்ணும். நீங்க எப்படி ஒரு பேஸ் 10 பைனரியா மாத்ததுக்கு பேஸ் 2ஆல டிவைட் பண்றீங்களோ, 2ஆல டிவைட் பண்றீங்களோ, அதே மாதிரி பேஸ் 4 கொடுத்தா 4ஆல டிவைட் பண்ணும், 6 கொடுத்தா 6ஆல டிவைட் பண்ணும், 7 கொடுத்தா 7ஆல டிவைட் பண்ணும். இது ஓகேவா? ஐ நீட் அதர் டிபார்ட்மெண்ட். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப சொன்ன கான்செப்ட் என்னன்னு புரியுதுங்களா? ஒரு நம்பர் இருக்கு, அதை நான் வந்து பைனரியா மாத்தணும் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணணும். அதர் டிபார்ட்மெண்ட் போடுங்க. எஸ் மட்டும் போடுங்க, சார்லாம் போட தேவை. இது புரியலன்னா நோ போடுங்க. உங்களுக்கு புரிஞ்சா எஸ் போடுங்க, புரியலன்னா நோ போடுங்க. தயவு செஞ்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஐ நீட் ஒரு ரெஸ்பான்ஸ். யாரெல்லாம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ நீங்களாம் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க. நிச்சயமா பண்ணுவீங்க, 100% பண்ணுவீங்க, 1000% பண்ணுவீங்க. எஸ்ஓ நோ போடுங்க. ரைட், வெரி குட். எல்லாருக்குமே புரியுது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே கான்செப்ட் தாங்க. என்னன்னா ஒரு பேஸ் 10 பேஸ் 4ஆ மாத்தணும்னா அந்த பேஸ் 10 என்ன நம்பருக்கு தான்? பேஸ் 10 ஈக்குவலண்டா பேஸ் 4 நம்பர் வந்து 3013 கொடுத்துருக்காங்க. இதை 4ஆல டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். சாரி, 4ஆல டிவைட் பண்றேன். ஏன்னா இங்க வந்து என்ன சொல்றாங்க? பேஸ் 10 ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் 4 கேட்டிருக்காங்க. பேஸ் 4, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த பேஸ் 10 கேட்குறாங்க. பேஸ் 10 கேட்குறாங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ 1 1 0 இது வந்து பைனரி. இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? டெசிமலா மாற்ற போறோம். பேஸ் 10 கேட்குறாங்க, இந்த தான் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி பேஸ் 2 கொடுத்து பேஸ் 10 மாத்தினா என்ன பண்ணும்? 2 power 0 2 power 1 2 power 2 போடும். அதே மாதிரி இப்போ பேஸ் 4ஆ மாத்தினா என்ன பண்ணும்? 4 power 0 4 power 1 4 power 2 போடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ரெண்டு விஷயம் திரும்ப சொல்றேன். நான் திரும்ப சொல்றேன், ரெண்டே விஷயம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஈக்குவலண்ட், இந்த இங்கிலீஷ் வார்த்தை குழப்பக்கூடாது. இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு பைனரி நம்பர் கொடுக்குறேன், 1101. இந்த பைனரி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை நான் டெசிமலா மாத்தணும். இது வந்து டெசிமலா மாத்தணும். டெசிமலா மாத்தணும் என்ன பண்ணும்? 2 power 0 2 power 1 2 power 2 போடணும். ஓகேவா? இதே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன், 15 பேஸ் 10 கொடுக்குறேன். இது டெசிமல் கொடுக்குறேன். இதை பைனரியா மாத்தணும். டெசிமல்ல இருந்து பைனரி, டெசிமல்ல இருந்து பைனரியா மாத்தணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். டிவைட் நோட் பண்ணி வச்சுங்க. டெசிமல்ல இருந்து பைனரினா டிவைட் பண்ணணும். பைனரில இருந்து டெசிமல்னா என்ன பண்ணணும்? பைனரி டு டெசிமல்னா மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். இதான் கான்செப்ட். மல்டிப்ளை. பைனரில இருந்து டெசிமல்னா மல்டிப்ளை பண்ணணும், டெசிமல்ல இருந்து பைனரினா டிவைட் பண்ணணும். இங்க என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் த பேஸ் 10 ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் 4? அப்ப பேஸ் 4ன்றது இதுதான். இந்த இடத்துல 2 பதிலாக 4 மாத்தணும். அது ஈக்குவலண்ட் தான் பேஸ் 10ஆ மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? பேஸ் 4ல இருந்து பேஸ் 10 கேட்கறாங்க. இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஓகே? ஸோ 2 கீ பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 2 கீ பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப எளிமையானது. பேஸ் எதுவா இருக்கலாம்? 2ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். 2 பேஸ் 10 டெசிமல், அது பேர் தான் டெசிமல். ஓகே, அப்படி மாத்தணும்னா இது என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை 2 அப்படின்னாலுமே 2 டெசிமல்னாமே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒரு டெசிமல் கொடுத்துட்டாங்க. டெசிமல் கொடுத்துட்டு 2, அது வந்து பேஸ் 2ஆ இருக்கலாம், பேஸ் 2ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், 7ஆ இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். டிவைட். இந்த 2 பாட்டும் எழுதி வச்சுங்க. ஒரு டெசிமலுக்கு மாத்தணும்னா மல்டிப்ளை பண்ணணும், டெசிமல்ல இருந்து மற்றதுக்கு மாத்தணும்னா டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப கொடுத்துக்கிறதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? பேஸ் 4 கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் 4 கொடுத்துருக்காங்க, பேஸ் 4 கொடுத்துருக்காங்க. இதை டெசிமலுக்கு மாத்தணும். இதை டெசிமலுக்கு மாத்தணும். அப்போ டெசிமல் மாத்தினா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமா? அதை மட்டும் எழுதுங்க பார்ப்போம். மல்டிப்ளை ஆர் டிவைட்? சொல்லுங்க பார்ப்போம் டக்குன்னு. மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமா? மல்டிப்ளை பண்ணும். வெரி குட். மல்டிப்ளை பண்ணும். வெரி குட், வெரி குட். மல்டிப்ளை பண்ணும். வெரி குட். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இது ஓகே தானே? வெரி குட். மல்டிப்ளை, இது மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? 3 0 1 3. இது வந்து பேஸ் 4. பேஸ் 4. இப்போ இன்னொரு உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன்.
இப்போ 3013னா பேஸ் 4னா இதுக்குள்ள இருக்கிற நம்பர் எல்லாமே 0லேருந்து 3க்குள்ள தான் இருக்கணும். பேஸ் 4ஆ இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற நம்பர்லாம் 0லேருந்து 3க்குள்ள தான் இருக்கணும். இது எல்லா நம்பரும் 0லேருந்து 3க்குள்ள தான் இருக்கு. ஒவ்வொரு நம்பரும் பார்க்கணும். இது 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 எல்லாமே 0லேருந்து 3க்குள்ள தான் இருக்கு. அப்போதான் அது பேஸ் 3ன்னு அர்த்தம். இல்லைன்னா கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சில கொஸ்டின் அது யூஸ் ஆகும் உங்களுக்கு. அப்போ 3013 இது வந்து பேஸ் 4. இதை வந்து நான் என்ன பண்ணணும், பேஸ் 10ஆ மாற்றணும், டெசிமலுக்கு மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 3013 இது வந்து 4 பவர் 0, 4 பவர் 1, 4 பவர் 2, 4 பவர் 3. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், 0 அழிச்சிருங்க, 0 அழிச்சிருங்க. அப்போ மீதி இருக்கிறதுனாது 3 × 4 பவர் 0. அதுக்கு மீனிங் இதுதான். இது விட்டுற போறீங்க. 1 × 4 பவர் 1. இதுக்கு என்ன அர்த்தம், 3 × 4 பவர் 3. அப்போ பாருங்க, 3 × 4 பவர் 0 என்ன வரும், 4 பவர் 0 எனிதிங் பவர் 0 1 தான். அப்போ இது 3 தான். 1 × 4 பவர் 1 4 தான். 4 பவர் 3 4 3 டைம்ஸ் போடணும். 4 × 4 × 4 போடுங்க. 4 கியூப்னா என்ன அர்த்தம், 4 3 வாட்டி போடணும். 4 × 4 16, 16 4 64. அப்போ 64 × 3, ஏன்னா இங்கே ஒரு 3ஆல் பெருக்கணும். அப்போ × 3 போட்டிங்கன்னா நாம பண்ண 2 6 18 19 192. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 199 199 வருதா ஆன்சர்? எல்லாரும் பாருங்க. 199 வருதா பாருங்க. தப்பா போடக்கூடாது, தப்பா போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, தப்பா போடக்கூடாது. இது கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? சரி சார். நோ, நான் இந்த கொஸ்டின் எல்லாமே இப்போதான் சால்வ் பண்றேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டினே சால்வ் பண்ணதில்லை. ஏதாவது டவுட்னா கேளுங்க. இதுக்கு முன்னாடி யூடியூப்லாம் நம்பர் சிஸ்டம் வந்து பைனரிலேருந்து டெசிமல் அதுதான் ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க. இப்போ கண்டமேனி கொஸ்டின் கேட்குறாங்க, நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அப்போ 3013னா என்ன பண்ணோம், 3 × 4 பவர் 0, 1 × 4 பவர் 1, 0 × 4 பவர் 2 அடிச்சிடலாம். 3 × 4 பவர் 2, 4 பவர் 3. அப்போ 3 × 4 பவர் 3னா என்ன, 192. இது வந்து 4, இது வந்து 1. இதெல்லாம் ஆட் பண்ணினா என்ன வரும், சரி இது 3, இதெல்லாம் ஆட் பண்ணால் 199 வரும். ஓகே, ஸோ இதே தான். இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் போடுங்க. கன்சிடர் த பேஸ் 10 நம்பர். அது வந்து என்ன சொல்கிறாங்க, 100. இன் பேஸ் 6 இட் வுட் பி ரெப்ரசன்ட் அஸ். நல்லா கவனிங்க, பேஸ் 10 நம்பர் வந்து 100ன்றாங்க. இதே பேஸ் 6ல் எப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ 100 இது பேஸ் 10, இது வந்து என்ன மாற்றணும், பேஸ் 6ஆ மாற்றணும். பேஸ் 10 அப்போ என்ன பண்ணணும், ஒரு டெசிமல் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பேஸ் 6க்கு மாற்றணும். அது என்ன பண்ணலாம் பாருங்க, பேஸ் 6ஆ எழுதணும். இதை டிவைட் பண்ணுமா மல்டிப்ளை பண்ணுமா, அதை மட்டும் சொல்லுங்க. இதை டிவைட் பண்ணாம மல்டிப்ளை பண்ணுமா, டிவிஷனா மல்டிப்ளிகேஷன் முதல்ல தருங்க. பேஸ் 10லேருந்து அதர் சிஸ்டம் டிவைட். வெரி குட், அதை மட்டும் கீப் ஆன் ஞாபகம் வச்சுக்கணும். டிவைட், ஓகேவா, டிவைட். வெரி குட், அவ்வளோதான். சிம்பிளாக சூப்பராக சொல்லிட்டீங்க. 100 / 6ன்னு போடுங்க. எத்தனை 6 இருக்கு பாருங்க, 1 6 6, மீதி 4, இங்கே 4 இருக்கு இல்லையா, 1 6 6, மீதி 4, 7 12 3 18 4 24 5 30 6 36, 6 36, மீதி 40ல் 36னா 4 இருக்கு. திருப்பி இங்கே போடுங்க, 6ஆல் 1 6 6 2 12, மீதி என்ன இருக்கு 4, 244. இது டிசம்பர் 23ல கேட்ட கொஸ்டின். இப்போ ரெண்டுமே இது லேட்டஸ்ட் கொஸ்டின், ரெண்டுமே உங்களுக்கு புது கொஸ்டின்ஸ். இது ரெண்டுமே ஓகேவா? சரி, ஓகே. யாருக்காவது டவுட் இருந்தால் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா லாஸ்ட்டாக கேட்டுங்க. நான் ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான் இது சொல்லணும். ஒரு டெசிமல்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் டெசிமல் இருக்குது, அதை வந்து வேறு நம்பருக்கு மாற்றணும்னா டிவைட் பண்ணுங்க. டெசிமல்னா டிவைட், டி டெசிமல்னா டி சொல்லுவோம், டெசிமல்னா டிவைட் பண்ணுங்க. டெசிமல் டு அதர் அப்படின்னு போடுங்க. கீ பாயிண்ட் எழுதி வச்சுங்க. டெசிமல் டு அதர் நம்பர் சிஸ்டம், டெசிமல் டு அதர் சிஸ்டம், டெசிமல் டு அதர் சிஸ்டம் டிவைட் அப்படி எழுதி வச்சுங்க. அதர் சிஸ்டம் டு டெசிமல் மல்டிப்ளை பை அந்த பேஸால பண்ணணும். டெசிமல்னா மல்டிப்ளை, இதை மட்டும் எழுதி வச்சுங்க. டெசிமல் டு அதர் சிஸ்டம்னா டிவைட், அதர் சிஸ்டம் டு டெசிமல்னா மல்டிப்ளை, இதை மட்டும் எழுதி வச்சுங்க. அவ்வளோ. இதுக்கப்புறம் மீதியெல்லாம் நமக்கு சேம் தான். இவங்க பாருங்க, இது என்டிஏ நெட் டிசம்பர் 2023 கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இப்போலாம் இந்த மாதிரி தான் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. என்டிஏ நெட்டில், யூஜிசி நெட்டில் கிடையாது, என்டிஏ நெட்டில். சரி, டிஎன் செட்டுக்கெலாம் இப்படி கேட்க மாட்டாங்க, இதில் அப்படி கேட்குறாங்க. அப்போ 167 இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, இதை இப்படி கொடுத்து இதை கேட்குறாங்க. ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், டக்கு டக்குன்னு போடுங்க பார்ப்போம். நீங்களும் போடுங்க, நானும் போகிறேன், யார் கரெக்டாக போகிறாங்க பார்க்கலாம். 167 கொடுத்துருக்காங்க, பேஸ் 10. அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வரணும். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 167 பேஸ் 2, 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும், 8 2 16,
3 2 6, மீதி என்ன இருக்கு 1, 4 2 8, 4 2 2, மீதி 1. ரொம்ப ஸ்பீடா பண்ணணும். அப்பதான் வந்து how find decimal and binary. இப்போ போடுறேன் கவனிங்க. இப்போ போடுறேன்ல அதான் decimal and binary. 22 40, மீதி 1, 5 2 20, 0, I 2 10, 0, 2 2 4, மீதி 1, 4 2 2, 0. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் கீழே இருந்து மேலே எழுதணும். இப்போ டிவைட் பண்ணிட்டே வந்து ரிமைண்டர் எழுதணும். கீழே இருந்து மேலே எழுதுங்க. 1 0 1 0 0 1 1 1. இது கரெக்டாக பாருங்க. 1 0 1 0 0 1 1 1. இது கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. எல்லாரும் பாருங்க, கரெக்டாக போட்டுங்க. இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிங்க, அழிஞ்சிச்சுன்னா கூட. ஏன்னா நான் இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட்லாம் இல்லை, எப்படி டேரெக்ட் தான். எல்லா கொஸ்டின் நான் டேரெக்டாக தான் சால்வ் பண்ணுறேன். எல்லா கொஸ்டின் டேரெக்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இதில் எதுவுமே நான் ரெஃபர்லாம் பண்ணல. கொஸ்டினை தான் எடுத்து இத்தனை நாளாக கட் பண்ணி போகிறது எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ரைட், இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, இதே தான். இது என்ன கொடுத்துருக்காங்க, 1 1 0 1 0 1 1 0. அப்போ 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6, 2 power 7. 2 power 7 128, 2 power 6 64, 2 power 5 0 அடிச்சிருங்க, 2 power 4 16. ஓகேவா, 2 power 3 0 அடிச்சிருங்க, 2 power 2 4, 2 power 1 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருது, 12 ஒரு 6 18 18 ஒரு 20 24 4, மீதி 2, 10 11க்கு 1, மீதி 1, 214. இதுவும் both statements are true. Statement 1 and statement 2 true. Answer is 1. இது வந்து உங்களுக்கு நான் கிராஸ் கோர்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன், யூடியூப்ல ஆசிரியர் அகாடமிலையும் நீங்கள் எப்படி கன்வர்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லோவாக போகிறது தான். டிவைட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஆமாம், 2 1 நீங்கள் இதை டிவைட் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குன்னா அதை பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் இது தான் செக் பண்ணிடணும். அவ்வளோ, ரெண்டும் ஒன்று தான். இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம். இஸ் இட் யுவர் விஷ். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுங்க. ஓகே, இஸ் இட் ஓகே? ஓகே, நான் தம்ஸ் அப் கொடுங்க. எல்லாமே கவனிக்கிறீங்களா? இட்ஸ் ஓகே, ரைட். நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே, குட் குட். இல்லை ஓகேனா ஓகே போடுங்க. குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் நம்ம இந்த மாதிரி இதுவும் December 23 கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்படி இது வந்து ஆக்டலுக்கு மாற்ற சொல்றாங்க. ஆக்டல் ரொம்ப ஈஸி. ஆக்டல் அப்படின்னாலுமே என்ன கோடு, ஆக்டல்னா 421 கோடு, அவ்வளோதான். மேஜிக் கோடு இது ஞாபகம் வச்சுங்க. யார் வரலாம், தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் எல்லாமே. ஆக்டல்னா 421, அவ்வளோதான். ஏன் சார் 421 அப்படின்னா, ஆக்டல்னா என்ன அர்த்தம், 0லேருந்து 7க்குள்ள தான் இருக்கும். ஆக்டல்னா 8 இல்லையா? இந்த 8ன்றது வந்து 0 1 2 3 4 5 6 7க்குள்ள தான் இந்த 8 இருக்கும் இல்லையா? 8ன்றது இதுக்குள்ள தான் இருக்கும். 8 வராது. 8னா 0லேருந்து 7க்குள்ள தான். அப்போ மேக்ஸிமம் நம்பர் என்ன, 7. இதுல இந்த 7 இருக்கு இல்லையா மேக்ஸிமம். இந்த 7 எப்படி எழுதலாம்னா 4 2 1 எழுதலாம். இதுக்கு என்ன மீனிங், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 7 வரும். 4 + 2 + 1 7. இது எப்படி எழுதுறாங்க, 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 2னா 4, 2 power 2 1, 4 to 1 கோடுன்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. ஆக்டல்னா 4 to 1 கோட். ஆக்டல்னா 4 to 1 கோட். இதான், அவ்வளோதான். இது தெரிஞ்சா போதும். ஆக்டல்னாலுமே 4 to 1, 4 to 1, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது கொடுத்துருக்காங்களே. இப்போ 4 to 1 எத்தனை, 3 டிஜிட் இல்லையா? 3 டிஜிட் 4 to 1, 3 டிஜிட் தானே மொத்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை 3 3 பிரிக்கணும். அப்போ பாருங்க 1 0 1 1 1 0 1. இதை 3 3 பிரிக்கணும். பிரிச்சுட்டு அப்படியே எழுத வேண்டியதான், டைரக்ட் ஆன்சர் தான். அப்போ 3 என்ன, இது ஒரு 3, இது ஒரு 3. இப்போ இங்கே பாருங்க 3 இல்லைன்னா 0 ஆட் பண்ணுங்க. முன்னாடி 2 0 ஆட் பண்ணி இது ஒரு 3 போட்டு மேலே 4 to 1 எழுதுங்க. இதுக்கு மேலே 4 to 1 எழுதுங்க. இதுக்கு மேலே 4 to 1 எழுதுங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளாக 1 0 1 இருக்கு. இதுக்கு மேலே 4 to 1 எழுதுறேன். 0 வந்து அடிச்சிருங்க. மேலே இருக்குது இந்த 4 இந்த 1 ஆட் பண்ணால் 5ன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு 5. இதே மாதிரி 4 to 1 எழுதி இங்கே என்ன இருக்கு, 0 1 1. இந்த இடத்த எழுதுறேன் 0 1 1. 4 to 1 தானே, இதுதான் நம்பர். அப்போ 4 to 1 எதுக்கு நேரம் 1 இருக்கு, 2க்கு நேரம் இருக்கு, 1க்கு நேரம் இருக்கு, 4க்கு நேரம் 0 இருக்கு, அடிச்சிருங்க. 2 1 ஆட் பண்ணால் 3. அப்போ இதுக்கு வந்து 3. எங்க என்ன இருக்கு 1. அப்போ 135 கரெக்ட். 135 கரெக்ட். எப்படி பண்றோம், 4 to 1, அவ்வளவுதான். இப்போ 7 எழுதுனா எப்படி இதெல்லாம் 1 1 1. இதான் 7. ஏன் 4 ஆட் பண்ணு, 2 ஆட் பண்ணு, 1 ஆட் பண்ண 7 வந்துடும். 6னா 1 1 0. ஏன் 4 + 2 6. 5னா 1 0 1. ஏன்னா 4 + 1 5.
எது நம்பர் தேவையோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். அதுக்கு நேரம் 1 போடுங்க. அதுதான் 4 to 1ல 5 வேணும்னா என்ன பண்ணும்? 4 1 ஆட் பண்ணா 5. அப்போ அதுக்கு நேரம் 1 போடுங்க. இது 0. அவ்வளோதான். 2க்கு வேலை கிடையாது. அப்போ இதுதான் 4 to 1 கோட். ரைட்டுங்களா? 4 to 1 கோட் வச்சு எப்படி எதுன்னு புரிஞ்சுதுங்களா? இப்போ கீழே இருக்கு பாருங்க ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. அப்படியே இதுக்கு உல்டா பண்ணுங்க. அப்படியே அது உல்டா நீங்க பண்ணீங்களா அதை பண்ணது பண்ணலாம். இல்லை நீங்க இதை பத்தி மாற்றி எழுதலாம். இதே நீங்க 3 முறை பிரிச்சு எழுதினா அதே ஆன்சர் தான் பாருங்க. இல்லை நான் இன்னொரு டெக்னிக் சொல்றேன். என்ன டெக்னிக்னா 7-1 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 7-1 எப்படி எழுதலாம்? 7-1 இருக்கு. இது ஆக்டல். இது வந்து என்ன பண்ணும்? பைனரியா மாற்றணும். அப்படின்னா 7க்கு நேரம் 3 1 போட்டுருங்க. ஏன்னா 4 to 1 தானே. 4 + 2 = 7. 1க்கு நேரம் என்ன பண்ணலாம்? 0 0 1. ஏன்னா 4 to 1 தானே. அப்போ 3 1 0 0 1 இருக்கா? இருக்கு ஆன்சர். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ரெண்டுமே ட்ரூவா தான் வருது. மேக்ஸிமம் சில நேரங்களில் தான் ஃபால்ஸ் வருது. ரைட்? இது ஓகே தானே? ஸோ இதுவும் ட்ரூ தான். இந்த கொஸ்டின்ஸ் ஓகேவா? பைனரியில இருந்து ஆக்டல். ஒரு பைனரியை கொடுத்தா ஆக்டலுக்கு மாற்றினா 4 to 1 கோட். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்றேன். இப்போ நான் இதே கொஸ்டினை மாற்றி கேட்குறேன். உங்களுக்கு இதே கொஸ்டினை மாற்றி கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா 101101. இது ஒரு பைனரி நம்பர். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து இது எக்ஸ்ட்ரா டெசிமலா மாற்ற சொன்னா என்ன பண்ணுவீங்க? இதை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் 50 கொஸ்டின் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ 51வது கொஸ்டின் இதை நான் கேட்குறேன். இதை எக்ஸ்ட்ரா டெசிமலா மாற்றா 8421 கோட் போடணும். அப்போ 4 டிஜிட்டா குரூப் பண்ணணும். அப்போ இதே அப்படியே மாற்றி சொல்லுங்க பார்ப்போம். இது 10111101. இதெல்லாம் நீங்க செட் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும் செட்டுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 4 குரூப் பண்ணணும். இது 4 ஒரு குரூப் பண்ணிடுங்க. இது 4 குரூப் பண்ணு. லெஃப்ட்ல இருந்து ரைட் போகணும். இங்க 4 இல்லை. அப்போ 0 போட்டு இந்த 4 ஒரு குரூப் பண்ணிட்டு இதுக்கு மேல 8421 போடுங்க. இதுக்கு மேல 8421 போடுங்க. 8421 மொத்தம் ஆட் பண்ணா என்ன வரும்? 15 வரும். இது வந்து எக்ஸா டெசிமல். இது பேர் எக்ஸா டெசிமல். 16 எக்ஸா டெசிமல். எக்ஸா டெசிமல். எக்ஸா டெசிமல் என்ன வரணும்? எக்ஸா டெசிமல்ன்றது ஏன்னா 10ன்னு வரணும். 0ல இருந்து 9 வரைக்கும் நார்மல் நம்பர் தான். 0ல இருந்து 9 நார்மல். 10னா ஏ சொல்லுவோம். 11னா பி சொல்லுவோம். 12னா சி சொல்லுவோம். 13னா டி சொல்லுவோம். 14னா இ சொல்லுவோம். 15னா எஃப் சொல்லுவோம். ஆசிரியர் அகாடமி சேனலும் பார்க்காம இந்த கிராஸ் கோர்ஸும் அட்டன் பண்ணாமல் யாருனா இருக்கீங்களா? ஆசிரியர் அகாடமி சேனலே பார்க்கல சார் இது வரைக்கும். கிராஸ் கோர்ஸும் அட்டன் பண்ணல. அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்க. அதில் நான் இந்த லாஸ்ட் நடந்த கிராஸ் கோர்ஸில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு 9 days நம்ம ஒரு கிராஸ் கோர்ஸ் நடந்தது. மேக்ஸிமம் எல்லாருமே இருக்கீங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை மேம். நீங்கள் அந்த கிராஸ் கோர்ஸ் வீடியோ வந்து வெண்ணிலா மேம்கிட்ட இருக்கும். அவங்ககிட்ட வாங்கி பாருங்க. அதில் நிறைய விஷயங்கள் எல்லா கொஸ்டினும் அதில் சால்வ் பண்ணியிருப்பேன். இதில் இல்லாத கொஸ்டின்லாம் அதில் சால்வ் பண்ணியிருப்பேன். அதிலே ஒரு 40 கொஸ்டின் 50 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன். அதில் நான் பொறுமையாக சொல்லியிருப்பேன். நம்பர் சிஸ்டம்லாம் பொறுமையாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால நீங்கள் வெண்ணிலா மேம் 8344421153 இருக்கு இல்லையா? அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கேளுங்க. அதை யாராவது நீங்கள் சேனலும் பார்க்கல, இது வரைக்கும் கிராஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணலன்னா தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. கிராஸ் கோர்ஸ் இருக்கிறத வாங்கி பாருங்க. ஏன்னா அதில் எல்லாமே லேட்டஸ்ட் கொஸ்டின் தான். லாஸ்ட் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கும். ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் 9 நாள் நடந்திருக்கும். அதையும் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? யாரெல்லாம் நீங்க இது வரைக்கும் அட்டன் பண்ணலையோ அதை பாருங்க. ஏன்னா அதுல வந்து இதுக்கான விளக்கெல்லாம் அதுல இன்னும் நல்லாவே கொடுத்துருப்பேன். இப்போ அவசரமா நிறைய கொஸ்டின் இருக்கிறதுனால அடுத்த டாபிக் நம்ம போயிடும். இது பார்ட் 2. பார்ட் 1 நீங்க பாத்துக்குங்க. யாராவது அட்டன் பண்ணலன்னா பார்ட் 1 பாருங்க. தாராளமா பாருங்க. உங்களுக்கு எளிமையா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு. அது வெண்ணிலா மேடத்தை கேளுங்க. 9 days கிராஸ் கோர்ஸ் வீடியோஸ் வந்து அவங்க பே பண்ண சொல்லுவாங்க 200. ஏன்னா இதை எல்லாரும் பே பண்ணி தான் பண்ணதை. அதனால அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா 200 பே பண்ண 200 தான். ஆனா உங்களுக்கு அது வந்து 2000க்கு ஒர்த்தா இருக்கும். 200 தான். நீங்க அதை வந்து அவங்க கிட்ட கேட்டு வாங்க. 200 பே பண்ற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? பண்ணிட்டு வாங்க. ரைட்? அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இதே பாருங்க. உங்களுக்கு அது கஷ்டமா இருந்தாலும் யூ கேன் கண்டினியூ. இது உங்களோட இஷ்டம் தான். சரி, அடுத்ததுங்க பாருங்க. கன்சிடர் ஈக்குவேஷன் L + M = N வேற L = இது கொடுத்துருக்காங்க. N = கொடுத்துருக்காங்க. The value of M represent the decimal format. இது 2023ல கேட்ட கொஸ்டின். How you got 15? I got 13 onlyயா? இப்போ இதுக்கு ஆன்சரை தப்பா போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாரும். இருங்க நான் பாக்குறதுக்கு ஆன்சர் சொல்லலையா நானு. இங்க பாருங்க 8 + 4 + 1 என்ன வருது? 8 4 ஆட் பண்ணா 12 12 1 13. ஏன் 15 போட்டிருக்கீங்க எல்லாரும்? இது வந்து 8 4 12 12 1 13. இது 13. இது வந்து பாத்தீங்கன்னா 5 5 13 தான். இந்த 13 எப்படி எழுதலாம்? ஏனா 10, பினா 11, சினா 12, டினா 13. அப்போ 5D தான் ஆன்சர். 5D. ஓகே, அது 5D. அது 5D. ரைட்? ஆன்சர் வந்து 5D.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இங்க கவனிங்க. கன்சிடர் த எல் பிளஸ் எம் ஈக்குவல் டு என், வேற எல் ஈக்குவல் டு சம் நம்பர் கொடுத்துருக்காங்க, என் ஈக்குவல் சம் நம்பர் கொடுத்துருக்காங்க. எம்மோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். அதாவது இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக் ரீசனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் கொஸ்டின், அதனால கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன், அது ஜூம் பண்ணி பாருங்க. இது எல்லாமே நம்ம கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது, எல்லாமே ரீசெண்டாக நடந்த கொஸ்டின்ஸ், ரைட்? இப்போ பாருங்க, எல்லோட வேல்யூ என்ன இருக்கு, இதை குத்துட்டாங்க, எண்ணுக்கு குத்துட்டாங்க, எல்லையும் எம்மையும் ஆட் பண்ண சொல்றாங்க, என் ஈக்குவல் டு என்னன்றாங்க. அப்போ இது என்ன சார், எம் எப்படி சார் வரும், குழப்பமா இருக்கே அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை, நல்லா கவனிங்க. எம்மோடைய வேல்யூ கேட்குறாங்க டெசிமல் ஃபார்மேட்ல. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லை கொடுத்துருக்கானுங்க, என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எதை ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். முதல்ல நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு இதை முதல்ல டெசிமல் கன்வெர்ட் பண்ணுங்க. இது வித்தியாசமான கொஸ்டின், கொஞ்சம் கவனிங்க. எல்லை கண்டுபிடிங்க பார்ப்போம். எல்லை என்ன வரும், 1000011. இது பேஸ் 2. இது டெசிமலா கன்வெர்ட் பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க. இந்த டெசிமலா கன்வெர்ட் பண்ணா என்ன வரும், இது 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5. 2 power 5 என்ன வரும், 32. 2 power 2 அப்படின்னா 2 தான். 2 power 1 1. அப்படி ஆட் பண்ணீங்கன்னா வரும் 35 வந்துச்சு. 35 வந்துச்சுங்களா. அடுத்து இதோட எல்லோட வேல்யூ 35. எம் பாருங்க, எம் தெரியாது நம்மளுக்கு. என் பாருங்க, என் என்ன வரும், இதே அப்படியே பாருங்க. 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5. 2 power 5னா 32. 2 power 4 வராது. 2 power 3னா 8. என்ன வரும், 40. ரைட்டா, 40 தானே. அப்போ இது 40. இது பாருங்க, இது எல்லோட வேல்யூ வந்து, எல்லோட வேல்யூ 35 ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ 40. ரைட்டுங்களா. அப்போ இது எதை கூட ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போ 40 வரும், இந்த 5 ஆட் பண்ணாதான் எனக்கு 40 வரும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை நீங்க கண்டுபிடிங்க, இதை நீங்க கண்டுபிடிங்க. என்ன இதை எல்லாருக்கும் புரியுதுங்களா என்ன வந்ததுன்னு. எல் பிளஸ் எம் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றான். எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சேன் 35. எனக்கு எம் தெரியாது, விட்டுருங்க. என்னோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன் 40. அப்போ இது கூட எதை ஆட் பண்ணா எனக்கு 40 வரும், 5 ஆட் பண்ணா 40 வரும். அவ்வளவுதான். ஓகே தானே, இது ஓகே. யாருக்காவது டவுட் இருக்கா பாருங்க. இதெல்லாம் பாருங்க ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான், ஆனா வித்தியாசமா கேட்டிருக்காங்க. இது ஓகேனா ஓகே போடுங்க, டவுட்னா டி போடுங்க. தயவு செஞ்சு உங்களோட ஆன்சர் பதிவு. ஹலோ, இப்போ கேக்குதா பாருங்க. இஸ் இட் ஓகே now? இஸ் இட் ஓகே now? எஸ். ஓகே, வெரி குட். ஸோ உங்களுக்காக தான் ஒவ்வொரு கொஸ்டினும் தேடி தேடி எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். இட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த கொஸ்டின்லாம் எடுத்திருக்கோம். நீங்க இதை லேர்ன் பண்ணிட்டீங்கனாலுமே நீங்க சூப்பர் போடலாம். சூப்பர் சார், கிரேட் சார் அப்படிலாம் போடணும். புரியுதுங்களா இல்லையா. நீங்க அப்படி போட்டால் தான் இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ரைட், அதெல்லாம் நானே சொல்றது தான் இருக்குது. அரசியல்வாதி மாதிரி ஆக்கக்கூடாது என்ன சார். ஓகே, குட். நெக்ஸ்ட் போயிடலாமா. குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், குட் குட். அதான் இதுதான் சொல்றேன்ல, கை தட்டுங்கப்பா அப்படி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம். ஏமா நான் பேசிட்டு கை தட்டுக்கின்ற மாதிரி நானே இதெல்லாம் கேட்டு வாங்கத்தான் இருக்கு. குட், வெரி குட். சும்மா ஒரு பண்ணுக்காக. ரைட், எக்ஸலன்ட், குட். ரைட், இப்ப பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப வித்தியாசமான கொஸ்டின். ரொம்ப அதாவது ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. ரைட், ஓகே, குட், வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. சும்மா எல்லாரும் அப்படியே நம்பர் சிஸ்டமா பார்த்து நீங்க டென்ஷன் ஆகக்கூடாதுன்னா நடுவில் ஒரு காமெடி அப்படின்ற பேர்ல உங்களை அப்படி இப்படி சொல்லியிருக்கிறேன், கவனிங்க. ரைட், குட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கு, ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கு, 2 இருக்கு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல இப்படி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும், இது எல்லாத்தையும் பண்ணணும் கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணா கூட நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி சார் அப்படின்னா, இப்போ இது தப்புன்னு ப்ரூவ் பண்ணாலுமே அடுத்தது இது போகலாம். ரைட்டுங்களா. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த கொஸ்டின்ஸை முதல்ல நீங்க எது உங்களுக்கு தெரியுமோ அதுக்கு போங்க. முதல்ல இந்த நம்பரை எடுத்துங்க, இதை வந்து நீங்க முதல்ல டெசிமல் கன்வெர்ட் பண்ணுங்க. இது ஈஸி தான், ஏன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. 16 ரொம்ப ஈஸி தானே.
11001000 இருக்கு ரைட்டுங்களா? இதை 4 நாளா பிரிங்க. இப்பதானே சொன்ன ஹெக்ஸாடெசிமல், அதே கான்செப்ட் தான். இதை 4 பிரிங்க. இதை 4 பிரிங்க. ஹெக்ஸாடெசிமல் 16 பேஸ் 16 வந்தா 4 நாளா பிரிக்கணும். 8421 எழுதுங்க. 8421 எழுதுங்க. படம் பார்த்து கதை தான். கொஞ்சம் சாட்டிங் போடுறவங்க கொஞ்சம் நீங்க டைரக்ட் மெசேஜ் போடுங்க. ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். கண்டிப்பா 260 பேர் சாட் பண்ணா நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாட் பண்ணும்போது நான் ஒரே ஒரு சின்ன ஆப்ஷன் சொல்றேன் உங்களுக்கு. ப்ரொஃபசர் பாண்டியன் நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க, மைக் ஆன்ல இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு 2 வேலை தான். ஒரு கிளிக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சாட் போடுறீங்களோ அதில் போய் பண்ணுங்க. அது எனக்கு வந்துடும். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தயவு செஞ்சு இது என்னோட கைண்ட் ரெக்வஸ்டா எடுத்துங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அது பாப்பப் ஆகிட்டே இருந்ததுன்னா அவங்களால கிளாஸ் கவனிக்க முடியாது. சரிங்களா? உங்களுக்கும் சேர்த்து தான். நீங்க சாட் பண்ணும்போது ப்ரொஃபசர் பாண்டியன் இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் சாட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, சாட் பண்ண வேணாம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெரி டிஸ்டர்பன்ஸ். எஸ் எஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். அப்படின்னா சாட்டிங் ஆப்ஷனே எடுத்து விட்டுருலாமா அப்படின்னு பார்த்தா வேணாம். நீங்க டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க போய் ப்ரொஃபசர் பாண்டியன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு சாட் பண்ணுங்க. குட், வெரி குட். எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுங்க. என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். உங்களால பண்ண முடியலன்னா விட்டுருங்க, சாட்டே பண்ணாதீங்க. பண்ண முடிஞ்சா மட்டும் டைரக்ட் மெசேஜ் போடுங்க. ஓகே, குட், வெரி குட். ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி போடும்போது 8421 போட்டுருங்க. 8421 இது என்ன வரும்? இது 8 தான் வரும். 8421 இது 8 தான். இது பார்த்தீங்கன்னா 8421 8 + 4 12. 12னா சி. ஏனா 10, பினா 11, சினா 12. எப்பவுமே இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டினா 13, ஈனா 14, எஃப்னா 15. அதாவது 0லேருந்து 9 வரைக்கும் நார்மல் நம்பர். 10, 11, 12, 13, 14, 15. மொத்தம் 0 to 15 தான் ஹெக்ஸாடெசிமல் எஃப்னு சொல்லுவோம். 0 to 15னா எஃப் தான் F15 சொல்லுவோம். அப்போ 0 to F இது வந்து ஹெக்ஸாடெசிமல் பேஸ் 16 சொல்லுவோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்குள்ளே எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொன்னீங்க? C8 ஈக்குவலாக வந்துச்சு. ஓகே, இதை பார்ப்போம். 200 கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். இதை எழுதும்போது 11001000 இல்லையா? அப்போ 2/0, 2/1, 2/2, 2/3. இது வந்து 2/3 ரைட்டுங்களா? 2/0, 2/1, 2/2, 2/3, 2/4, 2/5, 2/6, 2/7. 2/7 என்ன வரும்? 128. 2/6 என்ன வரும்? 64. 2/3 என்ன வரும்? 8 வரும். அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும்? வராது போல. இதுல வராது போல. வருதா? 200 வருதா பாருங்க. ரைட். 2/3 8. ரைட்டா? 2/4 விட்டுருங்க. 2/5, 2/6 வந்து 164. 2/7 வந்து 128. கரெக்ட் தானே? எல்லாத்தையும் ஆட் பண்ணா 8 8 16 20 0 மீது 2 0 மீது 1. கரெக்ட். 200 வருது. கரெக்டாக வருது. 200 கரெக்டாக வருது. ரைட். இது புரியுதுங்களா? அதே கொஸ்டின் தான், கொஞ்சம் 3த்தையும் சேர்த்து கேட்டிருக்கான். இதே தான் இப்போ கேட்டிருக்கான். ரீசெண்டாக இருக்கிறதுலையும் அப்படி தான் கேட்குறான். அப்போ நம்பர் சிஸ்டம்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதனால தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். இப்போ வரக்கூடிய நெட் எக்ஸாமும் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் 2 மார்க் நீங்கள் வாங்கியே தீரணும். எல்லாரும் வாங்கணும். வரக்கூடிய நெட் எக்ஸாமில் எப்படி டஃபாக கேட்டாலும் வாங்கணும். அதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இப்போ கம்ப்யூட்டராக மாற்றிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நான் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி கம்ப்யூட்டரில் எழுதிட்டு இப்போ போயிட்டு உட்காந்து பேப்பரில் எழுதும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ கம்ப்யூட்டரை மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவனிங்க. இது முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ அடுத்தது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். கரெக்டாக இருக்கா பாருங்கள், செக் பண்ணுங்கள். 0 1 1 1 1. எத்தனை 1? 2 4 1 0 1 1. இது 4க்கு என்ன வரும்? 8421. 8421 இல்லையா? அதே மாதிரி இது வந்து 8421. இது ஒரு குரூப்பாக மாற்றுங்க. இது ஒரு குரூப்பாக போடுங்க. போட்டீங்கன்னா என்ன வரும்? 8 2 10 11. 11னா A10 B11. பினா 11. இது பாருங்க, இது 7 7B. இது கரெக்ட். 7B கரெக்ட். ரைட்டுங்களா? இது கரெக்டாக இருக்கு. இதை பாருங்க, அதே மாதிரி 1 2 3 வருதா பாருங்க. இதை மாற்றினா 2/0, 2/1, 2/2, 2/3, 2/4, 2/5, 2/6. 2/6 64, 2/5 32, 2/4 16, 2/3 8. அப்புறம் 2 4 இல்லை 2/2ல 2 1. எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு ஆட் பண்ணுங்க. 30 90 96 96 ஒரு 106 106 106 110 110 12 120 123 கரெக்டாக வரும். 123 இஸ் ரைட்.
அப்போ இது போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சார்ட் பண்ண வேணாமா? கவனிங்கம்மா. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சார்ட் பண்ணாதீங்க. ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. இல்லைன்னா டேரக்ட் மெசேஜ் போடுங்கம்மா ப்ளீஸ். திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நந்தினி மேடம். டேரக்ட் மெசேஜ் போடுங்க. சப்போஸ் நீங்கள் சார்ட் பண்ணுங்க, உங்களை தப்பு இல்லை, டேரக்ட் மெசேஜ் போடுங்க. ரைட்டுங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நீங்கள் தெரிஞ்சவங்க டேரக்ட் மெசேஜ் போடுங்க. ரைட். இதனுடைய அம்பிள் ரெக்வஸ்ட், கைண்ட் ரெக்வஸ்ட். இதுக்கு ஆன்சர் என்னன்னா ரெண்டும் ட்ரூ. எப்படின்னு தெரிஞ்சுதுங்களா? இது ஓகே, இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. இதை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த கொஸ்டின்ஸை. இப்பயும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி நீங்க பாருங்க. இஸ் இட் ஓகே? ஓகே. இப்போ அடுத்தது போகலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இது ஒரு வாட்டி என்டிஏ நெட்ல கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் டிசம்பர், எல்லாமே டிசம்பர் 23 தான். நான் வேற எதுவுமே எடுக்கல. 23, 24 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 23ல மட்டும் 17 செட் கொஸ்டின் இருக்கு. அதுல இருந்து எடுத்துற நம்பர் சிஸ்டம் தான் இது. இதை வந்து நம்ம என்ன சொல்றாங்க, பைனரியா மாற்ற சொல்றாங்க. இப்போ இந்த சைடில் 85 இருக்கு இல்லையா? 85 நீங்க ஈஸியா மாத்துறீங்க. 0.125 மாற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 85க்கு நீங்க என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். இது வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். பாயிண்ட்டுக்கு இந்த சைடு வந்தா டிவிஷன், இந்த சைடு போனா மல்டிப்ளிகேஷன். ஆப்போசிட். ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு 10.9 இருக்குன்னா இந்த சைடுல வந்தா அது டிவிஷன், இந்த சைடுல போனா அது மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? இது வந்து 2ஆல டிவைட் பண்ணா இந்த பக்கம் போனா மல்டிப்ளிகேஷன். அதனால ஞாபகம் வச்சுங்க. 85னா நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும். டிவைட். இந்த 0.125னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. யாருக்காவது தெரியலன்னா இது கவனிங்க. ஃபர்ஸ்ட் 85 இந்த மூணு நம்பருக்குள்ள இது முதல்ல எடுத்துங்க. 85 இதுல 2ஆல டிவைட் பண்ணுங்க. 4 2 8, 2 2 4, மீதி 1. 42 2 84, மீதி 1. 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2 2 4, 1 2 2, மீதி 0. ஏன்னா 21 2 42, 0 தான் மீதி. அப்படியே இது தனித்தனியா போடுங்க மாதிரி போடுங்க. 21 2னா 5 2 20, 10 2 21, மீதி 1. I 2 10, மீதி 0. இப்ப மேல 21 இருந்தா கண்டிப்பா இங்க 1 வரும். ஏன்னா 21 20 போனா மீதி 1 இங்க இருக்கும். இங்க 10 இருந்தா I 2 10, 0 தான் இங்க வரும். ஓகேவா? 2 2 4, மீதி 1. 4 2 2, மீதி 0. அப்ப இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், இப்படி டிவைட் பண்ணிட்டு கீழே இருந்து மேலே எழுதணும். கீழே இருந்து மேலே எழுதணும். இங்க இருந்து இப்படி மேலே எழுதணும். அப்போ கீழே இருந்து மேலே எழுதுனா என்ன வரும்? 1 0 1 0 1 0 1. அவ்வளவுதான். 1 0 1 0 1 0 1 1 0 1 0 1 0 1. எங்க இருக்கு பாருங்க? 1 0 1 0 1 0 1. இந்த ஆன்சரும் காமனா இருக்கு. அப்ப 1 விட்டுருங்க, 3 விட்டுருங்க. 1 வராது, 3 வராது. 1 வராது, 3 வராது. ரைட்டுங்களா? உங்களுக்கு என்ன வரும்? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஓகே? ஸோ 1 0 1 0 1 0 1. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுங்களா? இது எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போனா, இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து இந்த பார்ட் தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். 0.125 இருக்கு இல்லையா? 0.125 இது வந்து 0 பாயிண்ட் எடுத்துங்க. திருப்பி 85 எடுக்கக்கூடாது. 0.125 தான் எடுக்கணும். ஏன்னா 85 கண்டுபிடிச்சாச்சு. அதனால 0.125 எடுங்க. அது 0 பாயிண்ட் இல்லாமல் 0.125 தான், அது 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா டிவிஷன் பண்ணோம். இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? பாயிண்ட் இருக்கு, ஒரு பாயிண்ட். அப்போ பாருங்க, I 2 10 0, மீதி 1 2 2 4 1 5 1 2 2. அப்போ 0 பாயிண்ட் தான் வரும். அப்போ இந்த 0 இந்த பக்கம் இருக்க 0 தான் இங்க போகணும். இந்த பக்கம் பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் ஒரு 0 இருக்குன்னா அந்த 0 போட்டுக்கணும். எதுவுமே இல்லைன்னு 0 போட்டுக்கணும். ரைட். திரும்ப அது 0.250 எடுத்துக்கணும். இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 I 2 10 0, மீதி 1 2 2 4 5. திரும்ப 0.0 தான் வருது. அப்போ இந்த 0 எடுத்து போட்டுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, நான் சொல்றது புரியுதா பாருங்க? அந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுருங்க. 1 வந்தா 1 போடணும். அடுத்தது பாருங்க எப்படி வரும் பாருங்க. இப்போ 0.500, அதாவது அடுத்தடுத்த நம்பர் இங்க மல்டிப்ளை பண்ணணும். இது வருதா? இது எடுத்து திரும்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த நம்பர் எடுத்து திருப்பி 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை பண்ண என்ன ஆகும்? 0 0 I 2 10. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இந்த இடத்துல என்ன வருது? பாயிண்ட்டுக்கு இந்த சைடு 1 வருது பாருங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் எடுக்கணும். இங்க 0 வந்தது, 0 போட்டோம். இப்போ 1 வருது, 1 போட்டோம். இப்போ 1 வந்துச்சு. அப்போ என்ன வருது? 0 0 1. இப்போ மேல இருந்து கீழே எழுதணும். இது வந்து கீழே இருந்து மேலே, எல்லாமே ஆப்போசிட். நல்லா கவனிங்க. இந்த சைடில் டிவைட் பண்ணணும், கீழே இருந்து மேலே எழுதணும். இந்த சைடில் மல்டிப்ளை பண்ணணும், மேல இருந்து கீழே எழுதணும். 0 0 1 ஆன்சர். 0 0 1 ஆப்ஷன் 4. ஓகேவா? நான் சொல்றது ஓகேவா?
ஏதாவது திரும்ப சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுமா, ஆர் போடுங்க, ரிப்பீட் பண்ணா ஆர் போடுங்க. இல்ல ஆன்சர் போறவங்க தயவு செஞ்சு டைரக்ட் மெசேஜ் போடுங்க. மை கைண்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டேன், டைரக்ட் மெசேஜ் போடுங்க தயவு செஞ்சு. டைரக்ட் மெசேஜ் போடுங்க, இது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்க, டைரக்ட் மெசேஜ் போடலாம்னா விட்டுருங்க, போடாதீங்க. ரிப்பீட்டா, நிறைய பேர் ரிப்பீட் கேட்குறேன். ஓகே ஓகே, வெயிட் 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 வெயிட். போதும் போதும் போதும், ரிப்பீட் நான் போடுறேன், நீங்க ஆர் போடாதீங்க போதும். ஏன்னா நீங்க ஆர் போடுறவங்க, ரிப்பீட் போடுறவங்க தயவு செஞ்சு எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணும்னா அந்த 0 ஆர் வரைக்கும். இப்போ பாருங்க, இந்த சைடில் இந்த 1 பக்கப்புறம் என்ன இருக்கு, 0 தான் இருக்கு. இப்போ 0 கூட நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணா 0 தான் வரும். அப்ப இந்த பாட்டை மட்டும் நான் திரும்ப சொல்றேன் கவனிங்க, இந்த பாட்டை மட்டும் திரும்ப சொல்றேன் கவனிங்க. இப்போ 85 உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா இருக்கும். இப்போ 0.125 இருக்கு இல்லையா, இதுதான் இந்த 85 விட்டுருங்க, அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தனியா. இப்போ 0.125 இருக்குன்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். I2 10 மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பா தெரியும். நீங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் எடுக்க, நீங்க ப்ராக்டிஸ் இல்லாமல் இருப்பீங்க அவ்வளோதான். 2 2 4 1 5 4 2 2 அப்புறம் 0. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி 0னா இந்த 0 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் என்ன இருக்கு, 0 தான் இருக்கு. இந்த 3 ஸ்தானத்துக்கு இந்த சைடில் 0 இருக்கு, அந்த 0 எடுத்து அப்படி எழுதுங்க. திரும்ப இந்த நம்பர் எடுத்து திரும்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 0.250 இந்த வந்த ரிசல்ட்டை திரும்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா இருக்கும் 0. I2 10 0 மீது 1 2 4 5 திரும்ப 0.50. ஏன்னா 25 மல்டிப்ளை பண்ணா 50 மாறும். இந்த பக்கம் பாயிண்ட்ல என்ன இருக்கு, அந்த 0 எடுத்து திரும்ப எழுதுங்க. இப்போ என்ன பண்ணும், இந்த ஆன்சரை திரும்ப எடுத்துக்கணும். 0.500 இருக்கு இல்லையா, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஆன்சர் இங்க எடுத்துக்கிறேன், இந்த ஆன்சர் தான் இங்க எடுத்திருக்கேன், ரைட்டுங்களா. இது 2ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், 0 0 I2 10. இப்போ 3 ஸ்தானம் தள்ளி வைக்கும்போது இங்க 1. இப்போ என்ன ஆயிடுச்சு, 1ன்னு வந்துச்சு. இந்த 1 எடுத்து போட்டாச்சு. இப்போ மீதி இங்க என்ன இருக்கு பாருங்க, பாயிண்ட்டுக்கு இந்த சைடில் 0 0 0 இருக்கு. அப்போ இந்த 0 0 × 2 போட்டா என்ன வரும், அதுவும் 0 0 0ன்னு வரும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ மேல இருந்து கீழே எழுதணும், என்ன எழுதணும், 0 0 1. அப்ப 0 0 1 இது நீங்க தெரிஞ்சா கூட, இதை மட்டும் தெரிஞ்சா கூட ஆன்சர் ரைட். 0 0 1. இன்க்ரீஸ் வாய்ஸ் இதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணனா நீங்க என்ன டைரக்டா வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் பார்க்கணும். நானே ரொம்ப கத்தி தான் பேசிக்கிறேன். நீங்க உங்க மைக்கை வேணா இன்க்ரீஸ் பண்ணீங்க, ஏன்னா ஏற்கனவே தொண்டையில இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. ஓகே காந்திமதி மேடம், புரியுதுங்களா. அப்புறம் நீங்க டைரக்டா என்ன வந்து எங்க மீட் பண்ணோம், ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு பழம், ஹார்லிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் என்ன பார்க்கணும். ஏன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ணனா எவ்வளவு வாய்ஸ் இருக்குதான் ரைஸ் பண்ண முடியும், அவ்வளவுதான். ரைட், ஓகே குட். இப்போ ஓகே தானே, இஸ் இட் ஓகே, இது ஓகே தானே. இது உங்களுக்கு புரியுதுன்னா இன்னொரு சம் நான் சொல்றேன், அந்த மாதிரி போடுங்க. இதுக்கு அப்படியே இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஓகே தான். இப்போ அடுத்து இன்னொரு சம் சொல்றேன், இங்க பாருங்க. இப்போ 6 to 5 இருக்கு, இதை நான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், இது வந்து டெசிமல், இது பைனரியா மாத்தினா 0.625 இருக்குன்னு வச்சுக்கலாம். இது 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். I2 10 0 மீது 2 4 5 R2 12. இப்போ பாருங்க 0.125 இருக்கா, இந்த 1 தூக்கி இப்போ போட்டுருங்க. இப்போ இந்த சைடு 1 பாயிண்ட் வந்துச்சு பாருங்க, மல்டிப்ளை பண்ணும்போது 1 பாயிண்ட் வரும். அப்போ இந்த 1 தூக்கி இங்கே போட்டுருணும். திரும்ப பாருங்க 0 பாயிண்ட், இந்த நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 1 எடுக்கக்கூடாது, இப்போ இந்த 1 போட்டாச்சு. இப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும், இந்த 1 அங்கே போயிட்டா மீதி 0 வந்துடும். பாயிண்ட் இந்த பக்கம் இருக்கிறது தான் எடுக்கணும், 250 தான் எடுக்கணும். திரும்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க. இப்போ பண்ணீங்கன்னா 0 I2 10 0 மீது 1 2 4 5 0.500. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 0 எடுத்து போகணும். அதே தான் இப்போ திரும்ப அந்த 0.500 எடுங்க, 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 1.000ன்னு வரும், ஓகேங்களா. இப்போ இந்த 1 தூக்கி போடுங்க, அப்போ என்ன வரும், 101. இப்போ நான் சொன்னதுக்கு இல்லை, 0 வர வரைக்கும் மல்டிப்ளை பண்ணும் மேடம். கீழே பாருங்க, இந்த பாயிண்ட் 1 எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ரிமைண்டர் 0 0 0 கூட மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 0 தான் வரும். அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே நீங்க எத்தனை வாட்டி மல்டிப்ளை, இன்னைக்கு நைட்ல உட்காந்து நாளைக்கு காலைல வரைக்கும் மல்டிப்ளை பண்ணா 0 வந்துனே தான் இருக்கும். 0 கூட நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும், 0 தான் வரும். அப்படிலாம் ஆப்ஷன் என்ன இருக்கும், அந்த ஆப்ஷனோட நிறுத்திங்க, அவ்வளோதான். ஆப்ஷன்ல எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்க, 3 டிஜிட், அந்த 3 டிஜிட் வந்துச்சா, அவ்வளோ, அதோட நிறுத்திங்க. 2 ஆப்ஷன் தான். இஸ் இட் கிளியர். ஆப்ஷன் வச்சு நீங்க பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வச்சுக்கலாம். ரைட், ஓகே குட், வெரி குட். இது பாருங்க, இதெல்லாம் வந்து வரலாற்றிலே வித்தியாசமான கொஸ்டினை நம்ம இப்பதான் பார்க்கறோம். இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்டா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, அது இந்த வாட்டி தான் கேட்டிருக்கான். அவன் பாட்டு இஷ்டத்தை கேட்டிருக்கான். இது என்னன்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கன்சிடர் 2 பைனரி நம்பர்ஸ், பி குத்துருக்காங்க, கியூ குத்துருக்காங்க. பின்றது என்ன சொல்லியிருக்கான், 10
110001 கொடுத்துருக்கான். Q என்ன சொல்றான்? 010011110 சொல்லியிருக்கான். இது ரெண்டு ஆர் பண்ணுங்கன்னு சொல்றான். ஆர் அண்டு இதான் கேட். ஆர் அண்டு ஓகேங்களா? ஆர் கேட் அண்டு கேட்லாம் கேட்டிருக்கான். எனக்கே சிரிப்பா தான் இருக்கு இந்த கொஸ்டின் பார்த்தா. பரவாயில்ல, ஒன்றும் சிம்பிளா நான் சொல்றேன். ஆர் கேட் அண்டு கேட் நம்ம பண்ணணும். அதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் இந்த கொஸ்டின் கேட்டா இப்ப பேப்பர் ஒன்லயே கேட்கறான். ஆர் அண்டு ஓகேங்களா? ஆர் கேட் அண்டு கேட். ஆர் கேட்னா என்ன அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. கவனிங்க, ரொம்ப எளிமையா சொல்றேன். ஆர்னா பிளஸ், அண்டுனா ஸ்டார். ஆர்னா பிளஸ், அண்டுனா ஸ்டார். ஆர்னா என்ன பண்ணும்? ஆர் எய்தர் ஆர், அண்டுனா மல்டிபிளிகேஷன். ஆப்போச்சு. ஆர்னா பிளஸ், அண்டுனா மல்டிபிளிகேஷன். அப்ப இதை மட்டும் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து ரொம்ப எளிமையா உங்களுக்கு பார்க்கணும்னா ஆர் கேட்டுக்கு ஒரு ஒரு இது இருக்கு. 00ன்னு வந்தா 0 போடுங்க, 01னா 1 போடுங்க, 10 போட்டா 1 போடுங்க, 11 போட்டா 1 போடுங்க. ஆர் கேட் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ணல. ஆர் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ஆர் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒண்ணா இருந்தாலும் ஆன்சர் ஒன்று தான். ரெண்டு குத்துருக்காங்கல்ல, இது கூட நீங்க ரெண்டு பாக்குறீங்க. இதுல ஏதாவது ஒன்று தான். இங்க பாருங்க, மேலேயும் கீழே பாருங்க. ஒன்னா ஒன்று போடுங்க. நீங்க ஒன்றும் பெருசால யோசித்தல. 0 1 இருக்கா, ஒன்று போட்டுருங்க. 0 இதுல 1 போட்டுருங்க, இதுல 1 போட்டுருங்க, இதுல 1 போட்டுருங்க, இதுல 1 எல்லாத்துலயும் 1 வருதா? அவ்வளவுதான். இதான் ஆர். இஸ் இட் கிளியர்? ஸோ கொஞ்சம் ஏமா கொஞ்சம் இங்க பாருங்க, சண்டைலாம் போடாதீங்க. சண்டை போடாதீங்கம்மா, தயவு செஞ்சு. அவங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் பொலைட்டா சொல்லுங்க. நீங்க சாட் பண்றவங்க நீங்க வந்து பிரைவேட்டா சாட் பண்ணுங்க. அப்படி முடியலன்னா சாட் பண்ணாதீங்க. சண்டை போடாதீங்கம்மா, ரைட்டுங்களா? அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம இது பண்ணணும், சரிங்களா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ரொம்ப கொஸ்டினை கவனிங்க. நீங்க சண்டை போறதுல கவனிக்காதீங்க. இந்த கான்செப்டை காலைங்க. அடுத்த எக்ஸாம்ல கூட இதே கொஸ்டின் அப்படியே மாத்தி கேட்கலாம். அதுதான் நீங்களே சுஜாதா மேடம், நீங்களே டைரக்ட் மெசேஜ் போடுறீங்க, பிரைவேட் சாட் போடுங்க. நீங்களே தே டோன்ட் நோ ஹவு டு சாட் போட்டு நீங்களே பிரைவேட்டா போடாம போடுறீங்க பாருங்க. அதாவது செட்டிங்கை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். மியூட் சாட் பை டச்சிங் த பெல் ஐக்கான். அதை கூட பண்ணிடலாம் நீங்க தயவு செஞ்சு. பெல் ஐக்கான நீங்க டச் பண்ணீங்கன்னா மியூட் சாட்டா, அதை பண்ணிடுங்க பேசாம. ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, அதை டச் பண்றீங்க. டச் பண்ணா மியூட் சாட்னு வரும் ஆப்ஷனு. அதை கூட நீங்க பண்ணிடலாம். மியூட் சாட்னு குத்துருங்க. நீங்களே உங்களுக்கு மியூட் சாட் குத்துருங்க, அப்படி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா. ரைட்டுங்களா? இன் சாட் பேஜ் கிளிக் த பெல் ஐக்கான் அந்த டாப் சொல்றாங்க பாருங்க. இல்லைன்னா சாட்டுக்குள்ள போய் டாட் கிளிக் பண்ணி, சாட்டுக்குள்ள போயிட்டு டாட்டை கிளிக் பண்ணுங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்னா அதுவும் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. மற்றவங்க இது என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க செய்யுங்க. சார்ட்ல போயிட்டு அந்த டாட் இருக்கு பாருங்க, ஒரு 3 டாட். மேடம் சொல்றது புரியுதுங்களா? விஜயலட்சுமி மேடம், நீங்க அந்த சார்ட்ல போங்க. அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ண, டபுள் கிளிக் பண்ணீங்க. அந்த கிளிக் பண்ணி கார்னர்ல கிளிக் பண்ணீங்கன்னா மியூட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நீங்க மற்றவங்களை வந்து குறை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. கவனிங்க. ஏதாவது டவுட்னா மட்டும் கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க. கவனிங்க. டன் ஓகே, வெரி குட் வெரி குட். கவனிங்க. ஸோ இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த இந்த அண்டு கேட் ஆர் கேட் ரொம்ப எளிமையானதுங்க. நீங்க சண்டை போறதுல அப்ப பாருங்க, சாட் போறதுல இப்ப கவனிங்க. எல்லாருமே ஆர் யூ ரெடி? கவனிங்க. ரெடினா கூட இனிமே கேட்க கூடாது. ரெடின்னு போட்டா ஆர்னு போட்டீங்க, நீங்க வேற சாட் போட்டு சண்டை வருது. நான் இனிமே எதுவும் பேசல. கவனிங்க. அண்டு கேட் ஆர் கேட் அப்படின்றது என்னன்னா, ஆர் கேட் அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்கு, தயவு செஞ்சு நல்லா கவனிச்சிங்க. நான் சொல்றதெல்லாம் நல்லா கவனிங்க. ஆர் கேட் அப்படின்னா என்ன, ஆர் கேட் அப்படின்னா என்ன, அண்டு கேட்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. 0 0ன்னு வந்தா மட்டும் 0 போடணும் ஆர் கேட்ல. 0 1னாலும் 1 தான், 1 0னாலும் 1 தான், 1 1னாலும் 1 தான். இவ்வளவுதாங்க. எல்லாமே 1ன்னு போட்டுருங்க. 0 0 வந்தா மட்டும் 0 போடுங்க. அண்டு கேட்னா ஆப்போசிட்டுங்க. என்னன்னா 0 0னாலும் 0 தான், 0 1னாலும் 0 தான், 1 0னாலும் 0 தான், 1 1னா மட்டும் 1ங்க. அவ்வளவுதான். இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான். ஆர் கேட்னா 0 0னா மட்டும் 0 போடணும். அண்டு கேட்னா 1 1னா மட்டும் 1 போடணும். அவ்வளவுதான். மற்றதெல்லாம் இது 0 போடணும், இதுல மற்றதெல்லாம் 1 போடணும். நல்லா புரியுதுங்களா? ஆறு கேட்டு அண்டு கேட்டு. ஆர் கேட்னா என்ன அப்படின்னா
எப்போ உங்களுக்கு எதா ஒன்று ஜீரோவாக இருந்தாலும் சரி, எதா ஒன்று ஒன்றா இருந்தால் கூட இப்போ 2 கொடுத்துருவாங்க 0 0 0 1 1 0 1 1 இதான் இப்படி கொடு. இதில் ஏதாவது ஒன்று தான் வரும் காம்பினேஷன் இந்த 4த்துல. இப்போ பாருங்க இது ரெண்டுமே ஒன்னா 1 போட்டுருங்க. ஏதாவது ஒன்று ஒன்னா 1 போடுங்க. இது ஏதாவது ஒன்று ஒன்னா 1 போடுங்க. ரெண்டுமே ஜீரோனா மட்டும் 0 போடணும். இது ஆர் கேட்ல. அண்டு கேட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று ஜீரோனாலும் 0 தான். 0 0 0 1 1 0 1 1. இதுக்கு என்ன மீனிங்? ஏதாவது ஒன்று ஜீரோனாலும் பெருக்குனா 0 தானே. 0 0 0 0 1 0 into 1 0 1 into 0 0 1 into 1 1. மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அப்போ ஏதாவது ஒன்று ஜீரோனாலும் 0 தான். எப்பவுமே ரெண்டுமே ஒன்னா இருந்தால் மட்டும் தான் 1. அவ்வளோதான். இதை மட்டும் நான் வச்சுட்டு போடுங்க. இப்போ ஆர் கேட்டு போட்டாச்சா? இப்போ நான் இந்த 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 கொஸ்டின் திரும்ப போட்டவா? கவனிங்க. இந்த கொஸ்டின் திரும்ப போகிறேன், கவனிங்க. டைம் ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் நிறைய இருக்குது. 1 ஹவரில் நான் இன்னும் நிறைய கொஸ்டின் எக்கச்சக்கமாக வச்சிருக்கேன். இன்னும் நம்பர் சிஸ்டமே 1 ஹவர் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் இது பெருசாக இருக்குன்ட்டு. 1 0 1 1 0 0 0 1. இது வந்து பி கொடுத்துருக்காங்க அவங்களே. ஓகேவா? கியூன்றது என்ன சொல்கிறாங்க? கியூன்றது வந்து என்ன சொல்கிறாங்க? 0 1 0 0 1 1 1 0. இந்த பிஆர்கியூ தான் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுதான் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. பிஆர்கியூனா என்ன பண்ணணும்? ஆர் பண்ணணும். ஆர் கேட் போடணும். ஆர் கேட்னா என்ன சொன்னேன்? ஏதாவது ஒன்றுனாலுமே 1 தான். 0 1 1 இது 1 இது 1 இது 1 இது 1 இது 1 1 1. ஏதாவது 1 1 வந்தாலும் 1 தான். இது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த பிஆர்கியூக்கு அண்டு பண்ணணும். அண்டுனா என்ன பண்ணணும்? அப்படியே இதை மாற்றி பண்ணுங்க. ஏதாவது 1 0னாலும் 0 தான். இது 0 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 இது 0. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஏதாவது 1 0னாலும் 0 தான். ஏதாவது ஒன்றாலும் 1 தான். டைரக்ட் மெசேஜ் போடுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு யார் போட்டாலும் அவங்க மியூட் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ இல்லையோ கொஞ்சம் நீங்கள் டைரக்ட் மெசேஜ் போடலாம். ஓகேண்ணா? ஓகே, குட், வெரி குட், ரைட். இஸ் இட் கிளியர் டு ஆல்? இது புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் ஓகேவா? டைரக்ட் மெசேஜ் போடுங்க. கிளியர்னா சி போடுங்க. ஓகே இல்லை சி டைரக்ட் மெசேஜ் தயவு செஞ்சு போட்டால் டைரக்ட் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. ஏன்னா எனக்கு கிளியர் எதுக்காக போகிறேன்னா என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக, நான் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்காக. டைரக்ட் ப்ளீஸ், டைரக்ட் மெசேஜ் தயவு செஞ்சு டைரக்ட் மெசேஜ் போடுங்க. ஆர்வத்தில் டக்குன்னு கிளிக் பண்ணாதீங்க. ரைட்? ஓகே, குட், வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இது ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இதுக்கு ஆன்சர் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு குரூப்பில் போடுங்க. ரைட்டுங்களா? இல்லை அதே கொஸ்டின் தான். இல்லை வேற கொஸ்டின் தான். 7B49 வேற கொஸ்டின் தான். இந்த 1 2 3 மட்டும் அப்படியே கேட்டுருக்கான். இந்த 7Bயை மாற்றி கேட்குறான். இல்லை அதே கொஸ்டின் தான் பாருங்க. நம்ம பார்த்தோம் 7B 1 2 3 பார்த்தீங்களா இல்லையா? அந்த இயர் மாற்றி கேட்டிருக்கான் பாருங்க. இந்த இதுவை அப்படியே உல்டாவாக கேட்டிருக்கான் வேற கொஸ்டின் பேப்பர்ல. நான் அதையும் பார்க்கல. ஒன்று மட்டும் அப்படி கேட்டிருக்கான், இன்னொன்று வேற கொடுத்துருக்கான். இந்த கொஸ்டின் கரெக்டு, இந்த கொஸ்டின் மட்டும் மாற்றிருக்கான் பாருங்க. ஏன்னா எல்லாம் ஒரே டைம்ல நடந்தது தான். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் அப்படியே எடுத்துட்டான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. இது கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. நீங்களே போடுங்க. இதை மட்டும் போடுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் போடுங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்லயே. இதே இயர்லயே அதை ஒரு ஸ்டேட்ல கேட்டிருக்கான். இது மட்டும் பாருங்க. ஏமா இந்த பஞ்சாயத்து டைரக்ட் மெசேஜ் போடுங்கம்மா. டைரக்ட் மெசேஜ் போடுறது என்னுடைய ப்ரொஃபசர் பாண்டேன்னு இருக்கும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணி இன்னொரு வாட்டி சார்ட் கிளிக் பண்ணுங்க. தயவு செஞ்சு நம்ம சொல்றதை கவனிங்க. கோஆப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாரும் நம்ம சேர்ந்து படிக்கிறோம். கோஆப்ரேஷன் ஹைலி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த டைரக்ட் மெசேஜ் போட்டுக்கிறதே மெசேஜ் போட்டுருந்தீங்கன்னா நீங்க ஃபோக்கஸ் வந்து படிக்கிறதுல போக மாட்டீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. தேவை நம்மளுக்கு கோஆப்ரேஷன் பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்க படிக்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படியே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் பெருசா இல்லை. நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். கோஆப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ட்ரூ தான். குட். டைரக்ட் மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க மெசேஜ். இல்லைன்னா நான் சார்ட் ஆப்ஷன் அடுத்த வாட்டி இருந்து எடுத்து விட்டுருவேன். சார்ட்டே பண்ணாத மாதிரி பண்ணிடுவேன். அது நல்லா இருக்காது. கொஞ்சம் கூட இன்ட்ராக்ஷன் இல்லாம அப்புறம் நானே 3 ஹவர் பேசுற மாதிரி இருக்கும். ரைட், வெரி குட். இதோட நம்பர் சிஸ்டம் முடிஞ்சிச்சு. குட், வெரி குட். எல்லாரும் கை தட்ட. குட். நம்பர் சிஸ்டத்தை வெற்றிகரமா நீங்க எல்லா கொஸ்டின் 10 கொஸ்டின் எடுத்தேன். 10மே டிஃப்ரெண்ட் கொஸ்டின். குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அது போத் ஆர் ட்ரூங்க. அது ஆன்சர் போத் ஆர் ட்ரூ. இதுக்கு நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் போட்டு அனுப்புறேன். பட் இப்போதைக்கு நான் எதுக்குமே ஆன்சர் போடல. ஏன்னா நானே இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறேன். உங்க முன்னாடி கொஸ்டின் தான் எடுத்து அப்படியே சால்வ் பண்றேன். ஏன்னா ப்ராக்டிஸ்க்காக எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு நான் காமிக்கிறதுக்காக. இல்லைன்னா நான் ஆன்சர் அப்படி அப்படியே போட்டு போயிடலாம். குட். டைரக்ட் மெசேஜ் போடுங்க. குட், வெரி குட், சூப்பர், குட், தேங்க்யூ தேங்க்யூ. ராங்கா 1 ராங்கா ஏங்க?
உங்களுக்கு வரலையாங்க ஆன்சரு? நானே சொல்லி தந்துடுறேங்க. நீங்க வேற 1 ராங் 2 ராங்குன்னாதீங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோங்க. இது கரெக்ட்டுங்க. இதை பாருங்க. இதுல என்ன தப்புன்னு நம்ம பார்க்கலாம். இது ஆன்சர் போட்டுறேன் பாருங்க. என்னன்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்க 0 0 1 1 0 0 0 1 ரைட்டுங்களா? இது வந்து 8421 கோடு போடுங்க. இது மேல 8421 போடுங்க. இது மேல 8421. ஏன்னா 4ஆ பிரிச்சு தான் 8421 எழுதணும். 4 நாளா தான் 8421 எழுதணும். அப்படி போடும்போது 8421 இதுக்கு நேரம் 2 1 இருக்கா? அது 3 தான். 2க்கு நேரம் 1 இருக்கு, 1க்கு நேரம் 1 இருக்கு, 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3. இதுல 8 இல்ல 4 இல்ல 2 1 2 இல்ல 1 தான். அப்ப 3 1 கரெக்ட். இது வந்து இதுக்கு 3 1 வந்துச்சு. இப்ப அதே தான் 0 0 1 1 0 0 0 1 இருக்குங்க இல்லையா? இதை நீங்க என்ன பண்ணணும்? பைனரி டெசிமலா மாற்றணும். டெசிமல் மாத்தினா 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 2 power 5 அவ்வளவுதான். 2 power 5 32 2 power 4 16 அப்புறம் 2 power 0 1 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? என்ன வருது பாருங்க. 9 49. இதுவும் கரெக்ட். எக்ஸாக்டா ரைட் ஆன்சர். ரெண்டுமே கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ தாங்க. போத் ஒன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. என்ன தப்பு ஒருத்தவங்களுக்கு? நீங்க தப்பு ஏதாவது பண்ணிருக்கீங்களா பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். கொஞ்சம் டைரக்ட் மெசேஜ் போடுங்க. செந்தில் குமார் தயவு செஞ்சு டைரக்ட் மெசேஜ் போடுங்க. 1 hour நம்பர் சிஸ்டத்துக்கே ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 10 கொஸ்டின். அது எல்லாமே யூனிக் கொஸ்டின். எல்லாமே டிஃப்ரெண்ட் கொஸ்டின் ரைட். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்பர் சிஸ்டம் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா நீங்க எப்படி கேட்டாலும் இப்ப மார்க் வாங்கலாம். 49 இன்ட்டு பைனரி. மேடம் இப்பதான் நான் பண்ணிட்டு இருக்கேனே. யாரு? சல்மா மேடம். கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா நீங்க நான் 2 வாட்டி பண்ணிட்டேன். நீங்க திரும்ப கவனிங்க. 49 நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ணணும்னா இது போய் டிவைட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். 49 டிவைட் பண்ணுங்க. 49 டிவைட் பண்ண என்ன வரும்? ஏன்னா ஒரு 2 4 4 2 8 24 2 48 மீதி 1. அப்புறம் என்ன? 1 2 2 4 0 6 2 12க்கு 0 3 2 6க்கு 0 1 2 மீதி 1 கீழே இருந்து மேலே எழுதுங்க. என்ன வரும் பாருங்க. 1 2 இங்க எழுது பாருங்க. 1 2 மீதி 1. நான் எதை தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 6 2 12 3 2 6 0 1 2 மீதி 1 ரைட்டுங்களா? ரைட். அப்படி போனீங்கன்னா 1 1 0 0 0 1 கீழே இருந்து மேலே எழுதுனா இதான் வரும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 1 1 0 0 1 தான். முன்னாடி 2 0 ஆட் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான். அதனால நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்க. இது வந்து கரெக்ட் தான். முன்னாடி 2 ஜீரோவை ஆட் பண்ணாங்க. எத்தனை வேணாலும் நீங்க ஆட் பண்ணலாம். 4 0 கூட ஆட் பண்ணலாம். நமக்கு என்ன வரணும்? 1 1 0 0 0 1 வரணும். நன்றி பிரீத்தி மேடம். பிரீத்தி மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த இதுதான் எனக்கு தேவை. இப்பதான் நம்பர் சிஸ்டம் முத பாக்குறேன். அதே புரியுதுன்றீங்கன்னா நான் நல்ல டீச்சர் இல்லை, நீங்க நல்ல ஸ்டூடெண்ட். அதான் உண்மை. ஏன்னா நம்பர் சிஸ்டம் ரொம்ப டஃபா தான் இருக்கும். அதை நான் இப்பதான் சும்மா பேசிக் தான் சொல்றேன். இதை விட நான் ரொம்ப பொறுமையா போன இதுல சொல்லியிருப்பேன். பட் அதையுமே நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க தான் நல்ல ஸ்டூடெண்ட், நான் நல்ல டீச்சர் இல்லை. உண்மை அதுதான். ரைட். ஆமா, கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. ஒரே விஷயம் தான். என்டிஏ நெட் இல்ல, இன்னும் டஃப்பான ஒரு ஏஜென்சி வந்து எக்ஸாம் வச்சா கூட நம்ம தெளிவா இருக்கிற வரைக்கும் நம்மள யாருமே கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. இந்த உலகமே வந்தாலும் நீ உங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கான்செப்ட்ல இது பாண்டியன் சார் சொல்லி தந்துட்டாரு நம்பர் சிஸ்டம். இதுல நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்துச்சுன்னா அதுல 2 மார்க் வாங்காம வர மாட்டேன். அவ்வளவுதான். இதுதான் நீங்க உங்க மனசுல இருக்கணும். 2 மார்க் நான் எப்படி நீ கேட்டாலும் நான் 2 மார்க் நீ எப்படி வேணாலும் கேளுடா. நான் தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ், காமர்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எதை வந்தாலும் சரி 2 மார்க் நான் வாங்குவேன். நீ எப்படி வேணாலும் கேளு. இதுதான் அந்த உங்களுக்கு அந்த போல்டு வந்துச்சுனாலுமே அது எனக்கு போதும். ரைட். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே அதுக்காக தான் நான் இந்த கிராஸ் கோர்ஸ் நடத்துறேனே. உங்களுடைய அந்த வார்த்தைகள் ஐ மோட்டிவேட். நான் மோட்டிவேட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து வெண்ணிலா மேடம் எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாலும் 50,000 கொடுத்தாலும் சரி 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு செட் ஆகாது. உங்க மோட்டிவேஷன் தான். ஓகே, நம்ம அடுத்து போவோம். நேரம் இல்லை. ரைட். குட். வெரி குட். வெரி குட். இப்போ பாருங்க. மெமரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் 2 சேர்த்து கொஸ்டின் சால்விங் நம்ம போறோம். இப்போ பார்ட் 2 போறோம். பார்ட் 2 இது வந்து 1/2 hour நான் டைம் வச்சிருக்கேன். எல்லாமே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தான். 1/2 hour இல்ல, ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் தான். இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் தியரி தான். கொஞ்சம் கவனமா கவனிங்க. நீங்க யாருமே எந்த மெசேஜ் போட தேவையில்ல. கவனமா கவனிங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய கீ பாயிண்ட் சொல்லுவேன். அந்த கீ பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு கீ பாயிண்ட் சொல்லுவேன். அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கவனிங்க.
இப்ப இது வந்து இப்ப 2024 லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் டி அபவுட் த கம்ப்யூட்டர் மெமரி இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்கான். இது ரொம்ப மோசமான கொஸ்டின் கேட்கறாங்கன்னு நினைச்சிட்டு சில பேர் இதை வந்து தப்பா போட்டிருக்காங்க. எனக்கு வந்து வந்த நியூஸ் அப்படி. பட் ரொம்ப எளிமையானது தான். நல்லா கவனிங்க. இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஆர்டர் பண்ண சொல்லி கேட்கறான். இப்பெல்லாம் இது எல்லா கொஸ்டினும் இப்படிதான். சூஸ் த ரைட் ஆன்சர், அது ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணுங்க அந்த மாதிரி குத்துறான். ஏபிசிடி குத்துறான். இதுல எது ட்ரூன்னு கேட்டிருக்கான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இது ட்ரூவான்னு பார்க்கணும். 25 கேபின்றது வந்து லார்ஜர் தென் 100 எம்பியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல எம்பி இருக்கு, இந்த இடத்துல கேபி இருக்கு. இதே ஏதாவது ஒண்ணுத்துக்கு மாத்திக்கணும். எதுக்கு மாத்தணும்? 100 எம்பியை கேபியா மாத்திக்கணும். மாத்திக்கிட்டா இது ரெண்டும் ஈக்குவலான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 25 கேபி இருக்கு, கிரேட்டரான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 100 எம்பின்னு வச்சுங்களேன். 100 எம்பினா என்ன பண்ணலாம்? அதை கேபியா மாத்தணும். கேபியா மாத்தணும் என்ன பண்ணும்? 100 அப்படியே வச்சுக்கோங்க. எம்பினா என்ன? 1024 கேபி, அவ்வளவுதான். 100 1024 கேபி. ஒரு எம்பி என்ன பண்ணலாம்? 1024 கேபின்னு போடும். ரைட்டுங்களா? அப்போ 1024 கேபி இஸ் லார்ஜர் தென் 100 எம்பியா கிடையாது. ஏன்னா 25 கேபி. அப்ப 25 கேபின்றது இது பாருங்க, 100 × 1024 கேபி. 25 கேபி எங்க இருக்கு? 1024 கேபி எங்க இருக்கு? இஸ் லார்ஜர்னா இது தப்பு. ஏ வந்து ஃபால்ஸ். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையா பாத்துங்க. இது வந்து 100 எம்பி. 25 கேபி இஸ் லார்ஜர் தென் 100 எம்பின்னு சொல்றான். அது தப்பு தானே? 25 கேபினா வெறும் கேபி தான். இது 100 எம்பி. 100 எம்பினா என்ன? எத்தனை கேபி? 100 × 1024 கேபி. ஒரு எம்பினா 1024 கேபி. இதுவே 1024 வந்தது. இது 25 தான் இருக்குது. இது லார்ஜர்ன்றது தப்பு. ஏ ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது ஏ வராது. ஏ வராது. முடிஞ்சு போச்சு. அடுத்தது பி வருதா அப்படின்னு பார்க்கணும். பி பாருங்க. 999 எம்பி இஸ் லார்ஜர் தென் 50 ஜிபி அப்படின்னு கேட்குறான். 999 எம்பி அப்படியே வச்சுங்க. ஜிபியா மாற்றணும். ஜிபியை எம்பியா மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு கிராஸ் கோர்ஸ்ல சொல்லியிருப்பேன். யூடியூப்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஆசிரியர் அகாடமி யூடியூப் சேனலை போய் பாருங்க. பார்க்காதவங்க. 50 ஜிபி இருக்குன்னா இதுக்கு முதல்ல இது பேசிக் தெரியணும். இதெல்லாம் பேசிக் தெரியணும். நீங்க என்ன பண்ணணும்னா, ஒன்னே ஒரு சின்ன பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க போடுங்க. ஒரு பிட் அப்படின்னா என்னன்னா 0 or 1ன்னு சொல்லுவோம். பிட்னா என்ன அர்த்தம்? 0 or 1. நான் பேசிக் சொல்லிட்டு போறேன். ஏன்னா சில பேர் இப்பதான் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமா புரியாம இருக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் பேசிக் சொல்லிடுறேன். ஒரு பிட்னா 0 or 1. பிட்னா என்ன அர்த்தம்? பைனரி டிஜிட். ஒன்றும் கவலைப்படைங்க. 10 மணி ஆனாலும் நான் முடிச்சுட்டு தான் போவேன். நீங்க ஒரி பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களும் குறையோட போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நிறைவா போட்டோம். பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே, பைனரி டிஜிட். பிட்னா என்ன? பைனரி டிஜிட். 0 or 1, அவ்வளவுதான். 0 or 1 பைனரி டிஜிட். அதே மாதிரி பார்த்தா 8 பிட்டு சேர்ந்தது தான் ஒரு பைட். 8 பிட்னா ஒரு பைட். இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் தெரிஞ்சுங்க. 8 பிட்னா ஒரு பைட். 1024 பைட் தான் ஒரு கிலோ பைட். இது வந்து ஒரு ஃபார்மேட். கிலோ பைட். 1024 கிலோ பைட் வந்து ஒரு மெகா பைட். 1024 மெகா பைட் வந்து ஒரு ஜிகா பைட். அவ்வளவுதான். இது தெரிஞ்சா போதும். மீதெல்லாம் நீங்க யூடியூப்ல பாருங்க. இப்போதைக்கு இந்த கொஸ்டின். அப்போ ஒரு எம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எம்பினா என்ன அர்த்தம்? ஒரு எம்பினா 1024 கேபின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க எம்பியில குத்துருக்காங்க. இங்க வந்து ஜிபில குத்துருக்காங்க. 50 ஜிபின்னு குத்துருக்காங்க. அப்போ ஒரு ஜிபினா என்ன அர்த்தம்? 50 போட்டுங்க. 1024 கேபி தான் ஒரு ஜிபி. 1024 கேபி தான் ஒரு ஜிபி. 1024 சரி 1024 எம்பி தான் ஒரு ஜிபி. 1024 எம்பி. 1024 எம்பி தான் ஒரு ஜிபி. இங்கேயே 1024 வந்துச்சு. இது 999. அப்ப இது வந்து இதை விட பெருசுன்னு போட்டிருக்கேன். இதுவும் தப்பு. அப்ப பி வர ஆப்ஷன்லாம் அடிச்சிருங்க. புரியுதுங்களா இல்லையா? அவ்வளவுதான். முடிஞ்சு ஆன்சர் வந்துச்சு. பி வர்றது தப்பு. பி தப்பு. ஏன்னா 950 எம்பி லார்ஜர் தென் 50 ஜிபி அப்படின்றது தப்பு. ஏன் தப்பு? ஏன் தப்பு? ரொம்ப எளிமையா முடிச்சுட்டேன். ஆன்சரே முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஏ தப்புன்னு சொல்லிட்டேன். ஏன் ஏ தப்பு? இது வராது. இப்ப பி தப்புன்னு எப்படி சொல்றேன்? 999 எம்பி. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த ஜிபியை நான் எம்பியா மாத்தணும். அப்ப என்ன அர்த்தம்? 50 போட்டுங்க. ஜிபிக்கு பதிலாக என்ன வரலாம்? 1024 எம்பின்னு எழுதலாம். இதுவே 1024 எம்பி இன்ட்டு 50. இது வெறும் 999 தான். இஸ் லார்ஜர்னா இதுவும் தப்பு. அப்ப ஏவும் தப்பு, இந்த பியும் தப்பு. பி அண்ட் சி ஒன்லி. இது வராது. பி இருக்கிறதெல்லாம் தப்பு. அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? நீங்களே சொல்லிடலாம். இப்ப கைன் மதர் கிவ்ஸ் டு பாண்டி. அது ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க இன்னமும். நானே மறந்துட்டாலும் நீங்க மறக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். சி ஒன்லி ஆன்சர். ரைட். வெரி குட். சி ஒன்லி ரைட் ஆன்சர். வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் போலாம். இப்ப பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கம்ப்யூட்டர் மெமரி இஸ் கரெக்ட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கம்ப்யூட்டர் மெமரி இஸ் கரெக்ட்? ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகேவா? இப்போ கேட்குதுங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் இதுக்கப்புறம் வேகமா போவோம். நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாரி. இப்போ கொஞ்சம் வேகமா போவோம். கவனிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கம்ப்யூட்டர் மெமரி இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்யூட்டர் மெமரி கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட் கிராஷ். ஹெட் கிராஷ்னா என்னன்னா